எல்லாரும் மேலுமே நின்று இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. நெருங்காதும் சாத்தான் நெருங்காதும் சாத்தான் பாசமதிகள் வழியா சரி இனியும் சரி இனியும் இந்த
இனி எதுவும் அணுகாது நேசரின் நெருங்காது சாத்தான் நேசரின் நெருங்காது சாத்தான் கண்மணிக்கோட பாதுகாப்பு வழிநடத்துகின்ற தெய்வாத தேவன் தேவனேஸ்வரானவரை நோக்கி நன்றியை சொல்லி நன்றியப்பா நன்றியோடு துணைக்கிறோம். நீங்கள் துணிக மற்றும் வாசம் பண்ணுகிறவரே, நீங்கள் துணிக்க பார்க்கிறவரே, ஜெய் கம்பீரமானவரே, ஒட்டாத ஜீவனாதியானவரே, நன்றியோடு துணிக்கிறோம். நேரங்கள் எல்லாம் தாங்கினவரே, வழி நடத்தி வந்தவரே, அவருடைய தாயின் கருவிலே உருவாக்கிக் கொண்டு எங்கள் பேசலை அழைத்த எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, நன்றியப்பா 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 நன்றியப்பா. அது போல சகல வாசனைகளை அழைத்தாலும் எல்லாவற்றையும் உழைத்திருந்து எங்களுக்கு வெற்றியை தருகிறவரே, தெரிகிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இது கண்மலையானவரே, இன்பத்திலும் சிலாவிலும் வாசம் பண்ணிக்கிறவரே, நன்றியப்பா 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 நன்றியப்பா. இவரைகளை வழி அனுப்பி வந்தவரே, கரங்களை உயர்த்தி பக்கத்திலே
நன்றி. அப்படியப்பா எங்களுக்கு அந்த நாட்கள் நாம் கண்மணி போல பாதுகாத்து இந்த பிரசுத்தமான ஓய்வு நாளை காண செய்து இந்த காலங்களிலே ஒன்றாக சுதந்திரிக்க நன்றி. உங்களிடமாக வெளிநாடுகின்ற தேவன் இதற்காக கொஞ்சம் ஆசிரியர்களால் சேர்த்து மறைத்து ஆகியவர்களையே தேவர் என்ன நமக்கு வெளிப்படுத்த ஆளுநர் செய்ய வழிநடத்தின உண்மை நாம பேச சொல்லிக்கிற நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நாம் அப்படியே எளிமை நின்று நம்ம சங்கீத பகுதியை தியானம் செய்வோம். எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 122 சங்கீதம். சங்கீதம் 122. சங்கீதம் 122 தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாக நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் அலங்கரத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உங்களுக்கு நன்மை உண்டாக தேவேன். முதலாவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன். நம்ம அப்படியே உட்காருவோம். இந்த சங்கீதம் 122 சங்கீதமானது தாவீதினால் எழுதப்பட்ட சங்கீதமாய் காணப்படுகிறது. தாவீது இந்த சங்கீதத்தை என்ன பண்ணுகிறான்? பாடலாய் பாடி அவன் எழுதியிருக்கிறதை இங்க தலைப்புல என்ன பட்டிருக்கு போடப்பட்டிருக்குது. தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். இங்க பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன். இங்க தாவீது பக்தன் சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது. யார் சொன்னார்கள்? தாவீதனோடு கூட இருந்தவர்கள், அந்த ஜனத்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். ஏன் தாவீது பக்தன் இதை குறிப்பிட்டு சொல்கிறார்? ஏனென்று சொன்னால், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று ஜனங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு சொன்ன பொழுது அவனுக்குள்ள அது என்ன பண்ணுச்சு? மகிழ்ச்சி உண்டானது. இந்த ஜனங்கள் தேவனை தேடுகிற ஜனங்களாய் காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது அவர்கள் இருதயத்துக்குள்ளாக, உள்ளத்துக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம் காணப்படுகிறது. அதனாலதான் தாவீது சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன். கர்த்தருடைய சமூகமானது ஒரு மகிழ்ச்சிக்குரிய சமூகமாய் காணப்படுகிறது. நம்ம இந்த உலகத்துல வாழுற வரையும் கஷ்டத்திலும் கவலைகளிலும் துன்பத்திலும் என்ன பண்றோம்? வாழுகிறோம். ஆனால் தேவனுடைய சமூகம் என்று வரும்பொழுது, அவருடைய பிரசனம் என்று வரும்பொழுது நமக்குள்ளாக ஒரு மாற்றம் என்ன பண்ணுது? காணப்படுது. நமக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி காணப்படுது. நம்ம வெளியில எவ்வளவு வேணாலும் என்ன பண்ணி இருக்கலாம்? அழுது இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகம், அவருடைய சந்நிதி அப்படின்னு நம்ம வந்துட்டோம், ஆலயத்துக்குள்ள காலம் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன பண்ணணும்? சந்தோஷம் தான் காணப்படணும். எல்லா துக்கங்கள், கவலைகள் எல்லாமே அந்த வாசலோடு என்ன பண்ணி விடணும்? போய்விட வேண்டும். கர்த்தருடைய ஆலயம் என்று சொன்னால் என்னுடைய உள்ளம் என்ன பண்ணுது? சந்தோஷமாய் காணப்படுது. ஏனென்று சொன்னால் என்னுடைய கவலைகளை மாற்றுகிற இடமாய் காணப்படுது.
என் கண்ணீரை மாற்றுகிற ஒரு இடமாய் ஆலயம் காணப்படுது. என்னுடைய துக்கத்தை கேட்கிற ஒரு இடமா என்ன பண்ணுது, காணப்படுது. அதான் 9வது சொல்லப்பட்டிருக்க, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தீர்வேன். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையான காரியம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால், அதிசயங்கள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆலயத்துல நாம் ஒன்று கூடி அவரை ஆராதிப்பது நம்மளுடைய வாழ்க்கையில மிக முக்கியமா என்ன பண்ணுது, காணப்படுது. 6 நாட்களும் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, அநேக வேலைகளை கொடுத்திருக்கிறாரு, தொழில்களை கொடுத்திருக்கிறாரு, குடும்பங்களை கொடுத்திருக்கிறாரு. அது எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணுகிறோம், பார்க்கிறோம். ஆனா கர்த்தருடைய நாள் என்று வரும் பொழுது, இந்த பரிசுத்தமான நாள் என்று வரும் பொழுது, அவருக்கென்று கொடுக்க வேண்டிய நேரத்துல நாம் என்ன பண்ண வேண்டும், அவருக்கென்று கொடுத்தோம் என்று சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று என்ன பண்ணுச்சு, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் ஏற்படுத்தினார். எகிப்தில் அவர்கள் பட்ட கஷ்டத்தின் நிமித்தம், பாடுகளின் நிமித்தம், கண்ணீரின் நிமித்தம் இவர்கள் இனியும் கஷ்டப்படக்கூடாது, சித்திரவதை அனுபவிக்க கூடாது, கண்ணீர் சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அவர்கள் ஆராதிப்பதற்கென்று ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணினார், ஏற்படுத்தினார். பிற்காலத்துல இந்த ஆசரிப்பு கூடாரம் தேவாலயமா என்ன பண்ணுச்சு, மாற்றப்பட்டது. அந்த ஆசரிப்பு கூடாரத்துல தேவனை துதிக்கிறதற்கு ஜனங்கள் என்ன பண்ணாங்க, இரவும் பகலும் போனார்கள். அவரை ஆராதிக்க வேண்டும், எங்களுக்கு நன்மை செய்தவரை நான் என்ன பண்ண வேண்டும், துதிக்க வேண்டும். அதனால இந்த சங்கீதம் ஃபுல்லா நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் தாவீது பாடின சங்கீதம், தாவீது பாடின சங்கீதம் என்று என்ன பண்ணும், தலைப்பு எழுதப்பட்டிருக்கும். ஏனென்று சொன்னால் அவன் இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்துல தேவனை துதிக்கிற ஒரு துதி வீரனாய் அவன் என்ன பண்ணான், காணப்பட்டான். பாடிக்கொண்டே அவன் என்ன பண்ணினான், துதிக்கிறவனாய் காணப்பட்டான். அதனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன காரியம் நடந்தாலும் தேவனுடைய சமூகம், கர்த்தருடைய ஆலயம் என்று அவன் என்ன பண்ணுவான், முதலாவது சொல்லுகிறவனாய் காணப்படுவான். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணினார், ஏற்படுத்தினார். அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே அவர்கள் என்ன பண்ணார்கள், தேவனை ஆராதித்தார்கள். ஆசாரியர்கள் என்ன பண்ணார்கள், அவர்களுக்கான பலிகளை செலுத்தினார்கள். அந்த பலியில தேவன் என்ன பண்ணினார், பிரியப்பட்டவராய் காணப்பட்டார். இன்று நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணியிருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார். சபைக்கு உள்ளக நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணும், மாறுகிறதா காணப்படுது. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணார்கள், தேவனை ஆராதித்தார்கள். அவர்களுக்கு என்ன பண்ணுச்சு, வாழ்க்கை மாறினது. அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் கஷ்டப்பட்டார்களோ, துன்பப்பட்டார்களோ, எல்லாவற்றுக்கும் நன்மையாய் அந்த என்ன பண்ணுச்சு, ஆசாரிப்பு கூடாரம் மாறினது. அதனாலதான் அடுத்த வசனத்துல அப்படி போடப்பட்டிருப்பாருங்க, எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிக்கலாயிற்று. தேவனுடைய சமூகத்துல நம்மளுடைய கால் என்ன பண்ணிடணும், அந்த ஓய்வு நாள்ல நின்றணும். அவருக்கென்று கொடுக்கப்படுகிற நேரத்துல அவருடைய சமூகத்துல நம்மளுடைய கால்கள் என்ன பண்ணிடணும், நிற்க வேண்டும். அவருக்கென்று நின்றோம் என்று சொன்னால் அவர் நம்மளை என்ன பண்ணுகிறார், பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். எருசலேம் இசைவினிப்பான நகமா என்ன பண்ணுச்சு, கட்டப்பட்டு இருக்கிறது. இரவும் பகலும் என்ன பண்றாங்க, தேவனை துதிக்கிற ஒரு இடமாய் ஆலயம் மாறுனுச்சு. தேவனை பாடுகின்ற ஸ்தலமாய் ஆலயம் மாறுனுச்சு. இரவும் பகலும் தாவீதோடு கூட என்ன பண்ணாங்க, தேவனை ஆராதிக்கின்ற ஜனங்கள் அங்க என்ன பண்ணாங்க, காணப்பட்டார்கள். அங்கே தாவீதின் வம்சத்தருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் என்ன பண்ணுக்கு வைக்கப்பட்டிருக்குது. எருசலேம் சமாதானத்துக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள், உங்களை நேசிக்கிறவர்கள் என்ன பண்ணாங்க, சுகிந்திருப்பார்கள். தேவனை யாரெல்லாம் உண்மையாய் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. தேவனை யாரெல்லாம் உறுதியாய் பற்றி கொள்கிறார்களோ, அதனாலதான் தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தேவனே என்ன பண்றார், சாட்சி கொடுக்கிறார். ஏன் சாட்சி கொடுக்கிறார் என்று சொன்னால், தாவீது தேவனை உறுதியா என்ன பண்ணினான், பற்றி கொண்டான். தன் நம்பிக்கையை கர்த்தர் மீது வைத்த எல்லா காரியத்தையும் என்ன பண்ணினான், செய்தவனாய் காணப்பட்டான். இரவும் பகலும் அவனை துதிச்சது மாத்திரமல்ல, பாடினது மாத்திரமல்ல, தேவனுடைய சமூகமே அவனுடைய வாழ்வென்று என்ன பண்ணிச்சு, மாறினது. அவனுக்கு என்ன காரியம் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், எதிரியினர் படையெடுத்து வந்தாலும்,
தேவனுடைய சமூகத்துல அவன் நின்று ஜெபித்தனாலதான் எல்லாவற்றிலும் அவன் என்ன பண்ணினான்? ஜெயமாய் மாற்றினான். எத்தனை அடைப்புகள் அவனுடைய வாழ்விலே காணப்பட்டாலும், தடைகள் காணப்பட்டாலும், மற்றவர்கள் குறை கூறினாலும், ஏளனமாய் பேசினாலும், தூஷித்தாலும், அவன் தேவனுடைய சமூகத்துல நின்று ஜெபித்தனால்தான் கர்த்தர் அவனுக்காக என்ன பண்ணினார்? யுத்தம் பண்ணினார். அவனுக்காக கர்த்தர் முன்னின்று என்ன பண்ணினார்? யுத்தம் பண்ணினவராய் காணப்பட்டார். அதனாலதான் எல்லாவற்றையும் கடந்து அவன் தன்னைத்தானே என்ன பண்ணினான்? ஒப்பு கொடுத்தவனாய், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் என்ன பண்ணுவேன்? தேவனை மாத்திரமே ஆராதிப்பேன், அவரை மாத்திரமே மகிமைப்படுத்துவேன், என்னுடைய எல்லா துதியும் கனமும் அவர் ஒருவருக்கே நான் என்ன பண்ணுவேன்? செலுத்துவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். அதனாலதான் ஜனங்களுக்குள்ளாகவும் இப்படியுடைய மாற்றத்தை என்ன பண்ணினான்? கொண்டு வந்தான். எகிப்தில நீங்கள் பட்ட பாடுகளையும் கஷ்டங்களையும் அவர் அறிந்தனாலதான் உங்களுக்கு என்ன பண்ணினார்? விடுதலையை கொடுத்தாரு. அது ஒரு நாள் என்ன பண்ணிடாதீங்க, மறந்து விடாதீங்க. தேவனுடைய சமூகத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க? போய் நில்லுங்க. உங்கள் கால்கள் தேவனுடைய சமூகத்துல நிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்துல முழங்கால் படைய விட வேண்டும். தேவனுடைய சமூகத்துல நம்மளுடைய விண்ணப்பத்தை செலுத்திக்க வேண்டும். அப்படி செலுத்தணும் என்று சொன்னால் கர்த்தர் அதற்கு பதிலை தருகிறவராய் காணப்படுவார். சூழ்நிலைகள் எதுவோ வேணாலும் இருக்கட்டும். நான் முதல் சொன்னது போல இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வரையும் உபத்திரம் உண்டு, கண்ணீர் உண்டு, கவலை உண்டு, போராட்டங்கள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. அது எல்லாவற்றையும் பார்க்காமல் தூக்கி ஓரமா வச்சுட்டு அவருக்கென்று கொடுக்க வேண்டிய நாளில அவருடைய சமூகத்திலே வந்து நாம நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையை அவர் என்ன பண்ணுகிறார்? மாற்றுகிறவராய் காணப்படுவார். நம்முடைய வாழ்க்கை இதுவரையில கண்ணீரின் மத்தியிலே காணப்பட்டு இருக்கலாம், பலவீனங்கள் மத்தியிலே காணப்பட்டு இருக்கலாம், வியாதிகள் மத்தியிலே காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளில நாம் அவருடைய சமூகத்துல நின்று ஜெபித்தோம் என்று சொன்னால் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். 1000 16 பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுதான். நமக்கு தெரிஞ்சவங்க வேண்டாதவங்க எல்லாரும் நம்மளை தூஷிப்பாங்கன்னா, வீணான வார்த்தைகளை சொல்வாங்கதான். அது எல்லாவற்றையும் என்ன பண்ண வேண்டும்? தூக்கி எறிந்து விட்டு தேவனுடைய சமூகத்துல நாம் வந்து நின்றோம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் மன மகிழ்ச்சியாய் போவேன். அவர் எல்லாமே என்ன பண்ணுவாரு? பார்த்துக் கொள்வார். என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வருதா? அவர் பார்த்துக் கொள்வாரு. எனக்கு நிந்தைகள் வருதா, போராட்டங்கள் வருதா, அவமானங்கள் வருதா, அவர் என்ன பண்ணுவாரு? எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அவருடைய கரத்துல நம்மளை ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி போட அவர் வல்லமுள்ளவராயிருக்க. அவர் நம்மளுடைய என்ன பண்ணுகிறார்? வாழ்க்கையை அறிந்தவராய் நம்ம என்ன செய்யணும், எங்க போகணும், என்ன பண்ண வேண்டும் என்று சொல்லி அவருடைய சித்தத்தின் திட்டத்தின் வழிதான் இந்த நாள் வரையும் நம்மளை என்ன பண்ணிருக்கிறார்? வழி நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபை இல்ல, நான் ஆலயத்துக்கு வரல, நான் அவருடைய சமூகத்துல நிக்கல அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்துல ஒரு நாள் நம்ம முழுசா என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. நமக்கு வர பிரச்சனையின் போராட்டத்தை நம்ம என்ன பண்ணிருக்க முடியாது? சமாளிக்க முடியாது. நம்ம அவருடைய சமூகத்துல நிக்கிறனாலதான் அவர் பார்த்து கொள்வார் என்ற தைரியத்தினாலதான் நான் என்ன பண்ணிக்கிறேன்? வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனாலதான் தாவீது அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு? பார்த்து கொள்வார். அதனாலதான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது என்னுடைய உள்ளம் என்ன பண்ணிச்சு? மகிழ்ச்சியா இருந்தது. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் என்ன பண்ணினார்? சந்தோஷமான வாழ்வையும் சமாதானமான வாழ்வையும் அவர் என்ன பண்ணினார்? கட்டளையிட்டார். நம்மளுடைய வாழ்க்கையில நான் தான் சொன்னது போல எத்தனை பிரச்சனைகள், அவமானங்கள், நிந்தைகள் வந்தாலும் நாம் அது எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டு அவருக்கென்று வந்திருக்கிறோம்ல, அப்ப கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணுவார்? மாற்ற வல்லமுள்ளவரா இருக்க. என்னுடைய வாழ்க்கையில அவர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். என்னுடைய பிரச்சனைகளை மாற்றி போட அவர் வல்லமுள்ளவரா இருக்கிறார். யார் எது வேணாலும் என்ன பண்ணட்டும், பேசிட்டு போட்டோம், அவர் என்ன பண்ணுவார்? எல்லாமே பார்த்து கொள்வாரு. நான் கர்த்தருடைய ஆலயத்துல அவரை எப்பொழுதும் துதிக்கிறவனாய் காணப்படுவேன். தாவீது இப்படி தேவனுடைய சமூகத்துல நாட்டப்பட்டவனாய் இரவும் பகலும் ஜெபித்தானோ துதித்தானோ, நாம் அதே போல தேவனுடைய சமூகத்துல இரவும் பகலும் நாட்டப்பட்டவர்களாய் அழைக்கப்பட்டவர்களாய் துதிச்சோம் ஜெபித்தோம் என்று சொன்னால்
கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லமுள்ளவராயிருப்பார். நம்ம அப்படியே கண்களை மூடி கர்த்தர் கொடுத்த சங்கீதத்துக்காக நன்றி செலுத்தி, நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கொடுத்த சங்கீதத்துக்காக நன்றி. உமது சமூகம் என்று நாங்கள் வரும் பொழுது தகப்பனே எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறீர். இதுவரை நடத்தின தேவன் மீதாக்க பகுதி உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உமது நாமம் மகிமைப்படட்டும். இயேசு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நம்முடைய பிரசனுடைய மகிமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியாக எல்லாம் வாயில திறந்து கர்த்தரை துதிப்போம். இந்த ஜனங்களை எனக்காக தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னார். தேவரேர், உம்முடைய பிரசனுடைய மகிமை இந்த இடங்களில் கடந்து வரும்படியாக பரலோகத்தின் தேவன் தாமே ஆண்டவரே, சோர்ந்து போன ஆத்மாக்களுக்கு ஒரு தேற்றுதலை கொடுக்கும்படியாக தட்டி எழுப்பி உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்பப்படும்படியாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் மறையும்படியாக, கஷ்டங்கள் கவலைகள் பாரங்கள் எல்லாம் ஓடும்படியாக உங்களுடைய அபிஷேக தைலத்தால் இங்கே நிரப்புங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே. அவர் வருவார், போதிப்பார், உங்களோடு வாசம் பண்ணுவார் என்று சொன்ன தெய்வம். உங்களுடைய அபிஷேகம் நிரம்பி வழியும்படியாக, உங்களுடைய கிருபை வாழ்நாளெல்லாம் தொடரும்படியாக தேவரே கர்த்தாவுடைய பிரசங்கம் நிரப்புங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன், தேவரே என்னோடு கூட இருக்கிறேன் என்று தங்கி சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார். எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன், ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆண்டவரே, கிருபினால் நிரப்புகிற தெய்வம் ஆண்டவரே. அபிஷேகத்தினால் நுகங்கள் முழுவதும் என்று பார்க்க வேண்டிய அபிஷேகத்தை தரும்படியாக, கட்டுகள் கவலைகள் எல்லாம் மாறும்படியாக நல்ல தேவ பிரசனத்தை நோக்கி பார்த்து நல்ல உற்சாகத்தின் ஆவியினால பாடி மகிழும்படியாக இந்த கிருபையினால ஆண்டவரே, இந்த பாவ உலகத்துல எங்களை மீட்க பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்களை மறுரூபமாக்குனவரே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி ஒரு அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. யாரெல்லாம் துதிக்கிறார்களோ அவர்கள் மத்திய ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுக்கிறவர். துதிக்க துதிக்க கட்டுகள் கவலைகள் பாரங்கள் எல்லாம் மாறி போகிறத பார்க்கலாம். நல்ல ஒரு அபிஷேகத்தினால் ஆண்டவரே நாளை நிரப்புங்க, அப்படி வல்லமை நிரப்புங்க என்று சொல்லுவோம். உதவி கிருபினாலே நிரப்புங்க என்று சொல்லுவோம். நன்மையும் ரூபையும் என்னை தொடருதே, நம்மையும் வேறுடையும் நாளெல்லாம் என்னை தொடருதே. காரணம் என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். நிரம்பி வழிந்து ஓடுவே நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் என்னை தொடருதே. நிரம்பி வழிந்து ஓடுவே நன்மையும் அபிஷேகம் மாறாக கொஞ்சம் வாய்மொழியாக
சொல்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. காரணமே என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். காரணமே என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். நிரம்பி வழிந்து ஓடுதே சமயம் கிருபையும் நாளெல்லாம் என்னை தொடருதே. நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் என்னை தொடருதே. ஆத்துமாவை தந்து எழுப்பி இயேசு என்னில் கைவிடுவாரே. கொண்டு போன ஆத்துமாவை தந்து எழுப்பி இயேசு என்னில் கைவிடுவாரே. காரணமே என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். காரணமே என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். என்னுடன் வாழ்கிறார். எனக்குடன் வாழ்கிறார். அன்றாட நடத்துகிறார். ஆண்டவர் யாரும் இல்லை, பிரச்சனைகள் இல்லை, போராட்டங்கள் இல்லை. கர்த்தராக இயேசு பார்த்துக் கொள்வார். காரணமே என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். காரணமே என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் என்னை தொடருதே. நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் என்னை தொடருதே. காரணமே என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். காரணமே என்ன தெரியுமா? புது உற்சாகத்தின் ஆவியால் நிரப்புகிறார். இயேசுவோடு பிறந்தார். புதிய வல்லமை, புதிய கிருபை, புதிய பிரசன்னம், புதிய மகிமை. திரும்பினால் அப்படி பேசினால் முகங்கள் புரிந்து போகும் என்று என்னை உயர்த்தி நல்லதொரு விருந்து செய்தாரே. என்னை தைலம் போதே அபிஷேகத்தே பண்ணாரே. காரணமே தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். காரணமே தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் நாளெல்லாம் என்னை தொடருதே. நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும் நாளெல்லாம்
எல்லாமே அபிஷேகமானவரே உச்சந்தலம் உள்ளங்கள் வரைக்கும் புதிய அபிஷேகம் எலும்புல ஒரு வல்லமை நரம்பு மண்டலுக்கு ஒரு வல்லமை சரீரத்தில் ஒரு வல்லமை தோல்வி ஒரு வல்லமை இறங்கட்டும் 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 வெள்ள துதி வெள்ள துதிப்போம் துதிக்க துதிக்க அபிஷேகத்தை வல்லமை பெற்றுக்கொள்வோம் வல்லமை 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 கிருபை 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 எனக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம் விசேஷித்த வல்லமை ஜனங்கள் மத்தியிலே ஊற்றும்படியாக ஊற்றப்படும்படியாக ஊற்றட்டு ஊற்றட்டு பரிசுத்தாவியை ஊதி பின்பற்ற தெய்வமானவரே எல்லா பிசாசு கட்டுகள் தீவிர கட்டுகள் மாந்திரிக சக்திகள் எல்லாம் அல்லது ஓடும்படியாக வல்லமை 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 இறங்கட்டும் ஆண்டவர் கிருபையான அபிஷேகத்தினால் ஆண்டவர் நுகங்கள் முறிந்து போகும் என்று பார்க்கிறோம் கட்டுகள் முறிந்து போகும் என்று பார்க்கிறோம் வல்லமை ஆண்டவரே எதிரில் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எதிரில் மத்தியில எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை உயர்த்துகிறேன் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே எண்ணெயினால தைல பூசி அபிஷேகித்து என்னை அணைத்துக் கொண்டீர் ஐயா உடைய பிள்ளையாக தேவரீர் உமக்கு நன்றி மகத்துவம் உள்ளவரே மாறாத உடைய கிருபைக்காக காரணத்துக்காக நன்றி ஒரு துதிக்கிறோம் ஆண்டவர் தேவரீர் எங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர் உடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதில் பிரியப்படுகிற தெய்வம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பிரசத்தினால மாறாத கிருபையினால நிரப்புகிற தெய்வம் ஆண்டவர் எல்லாவற்றிலும் நிரப்புகிற தெய்வம் ஆண்டவர் கிருபையின்படி ஆசீர்வதிக்கும்படியாக தேவரீர் நல்லவர் 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 போதுமானவர் அபிஷேகத்தால தான் நிரப்புகிறவரே பிதாவே துதிக்கிறோம் என்று சொல்லுவோம் மகிமைக்கு பாத்திரவானரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்க துதிக்க உம்முடைய புதிய கிருபைகள் புதிய வல்லமைகள் பெறுகிறபடினால உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை துதிப்போம் நமக்குள்ள இருக்கும் ஆவியானவரை அனல் மூட்டும்படியாக தேவரீர் எங்களை அபிஷேகித்தரையா ஆசீர்வதித்தரையா எங்களை பலப்படுத்தி பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் எல்லாம் துதிப்போம் எங்கள் ராஜாவே ஆராதனைக்குரியவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம் அலையிலூயா 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 மகிமையின் தேவனே துதிக்கிறோம் யோசனையில் பெரியவரே எங்கள் நல்ல ஆவியானவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவரே கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் மறக்கும்படியாக நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை எங்களை கற்றுத் தருகிற அபிஷேக நாதரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் நமக்குள் இருக்கும் ஆவியானவர் எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிப்போம் ஆவியான அன்பு தெய்வமே பசுத்த ஆவியானவரே பிதாவாகிய தேவனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் என்னாலும் எங்க கூடவே இருக்கிறவரே சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் தேவர் எங்களுக்கு சொந்தமான தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் சொந்த ரத்தத்தினால் மீட்டுக் கொண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி இரண்டு கரங்களை உயர்த்தி அவரே தொழுது கொள்வோம் எங்களுக்குள்ள வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எல்லாம் வரவேற்போம் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ள வாசம் செய்யும் ஆவியானவரே எந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே எந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே
எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுதாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுதாரும் ஆவியானவரே. வேத வசனம் பொருள்கொண்டு விளக்கங்களையா தாரும் ஆவியானவரே. வேத வசனம் பொருள்கொண்டு விளக்கங்களையா தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ள வாசம் செய்யும் ஆவியானவரே. நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. நடத்தி செல்லும் ஐயா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அவரை கண்ணில் மறக்கணும், கர்த்தரை நோக்கணும், கர்த்தர்தாரும் ஆவியானவரே. அவரை கண்ணில் மறக்கணும், கர்த்தரை நோக்கணும், கர்த்தர்தாரும் ஆவியானவரே. நன்றியோடு துதிக்கிறோம், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. என்னாலும் உன் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. என்னாலும் உன் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் அழைத்திருக்கும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் அழைத்திருக்கும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. சூழ்ச்சிகள் சாத்தானின் தீர்க்கணைகள் எடுத்தெடுத்த பலன் வேண்டுமே. சூழ்ச்சிகள் சாத்தானின் தீர்க்கணைகள் எடுத்தெடுத்த பலன் வேண்டுமே.
பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அப்படி என்றுதான் முழங்கால் படிட்டு ஒருபோதும் கைவிடாத தெய்வம் அவர், கருணையின் தேவன் என்று பார்க்கிறோம். மெய்யான தெய்வன் வாழ்வில் பெரிய பாக்கியம் அவர். ஆண்டவரே, நான் முழங்கால் படியிட்டு என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்வோம். முழங்கால் படியிட முதலாம் தாழ்மையை குறிக்கிறது. அவர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்க்கிற தெய்வம். ஒருவேளை முழங்கால் படி முடியாமல் போட முடியாதபடி காலில் வலிகள் இருக்கலாம். விசுவாசத்தோடு போடுவோம். வெள்ளியோ பொண்ணோ அல்ல, இயேசு நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லும் பொழுது காலில் இருக்கிற எல்லா வலிகளும் வேதனைகளும் நீங்கி சுகப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அவர் இன்றைக்கும் யெகோவா சம்மாவாக கூடவே இருக்கிறார். யெகோவா சாலமாக சமாதானம் தருகிறவர். எல்சடாயாக எல்லாம் வல்லவர், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். எல்ரோயி, எங்க பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள் எல்லாம் காண்கிற தெய்வம் ஆண்டவரை நாங்கள் முழங்கால் படிட்டு முழுவதும் உடைய கரசில் ஒப்புக்கொடுக்கிறோம் என்று சொல்லுவோம். இதுவரைக்கும் உதவி செய்த எபினேசர், இனிமேலும் நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர், உதவி செய்வீர் என்று சொல்லி அவர்கள் கரத்தை நோக்கி பார்ப்போம். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீர், யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வே. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீர், யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வே. நான் அடியிட்டு நான் அடியிட்டு நானோ என் வீட்டாரோ
நானோ என் வீட்டாரோ உம்மையே நேசிப்போ உமக்காய் ஓடுவோ உந்த நாமம் சொல்லுவோ யெகோவா சம்மா கூடவே இருக்கிறே எல்லாம் சொல்லுவோம் யெகோவா ஷாலோ சமாதானம் தருகிறே யெகோவா சம்மா கூடவே இருக்கிறே யெகோவா ஷாலோ சமாதானம் தருகிறே நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே நானோ என் வீட்டாரோ உம்மையே நேசிப்போம் உமக்காய் ஓடுவோம் உந்த நாமம் சொல்லுவோம் நானோ என் வீட்டாரோ உம்மையே நேசிப்போம் உமக்காய் ஓடுவோம் உந்த நாமம் சொல்லுவோம். எல்லா கர்த்தருடைய கருத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே நாளில் எங்களோடு பேசுங்க, எங்களோடு உறவாடுங்க என்று சொல்லி நம்ம ஏவப்பட்ட ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கொடுத்த காணிக்கைகளை தேவன் அங்கீகரித்தபடினாலே ஆசிரியத்தபடினால எல்லா கரங்களை தட்டி உயர்த்து உற்சாகத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். யோவான் எழுதிய நற்செய்தி எடுத்துக்கொள்வோம். 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிப்போம். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு தரிசனமானார், காட்சி கொடுத்தார். எப்பொழுது காட்சி கொடுத்தார் என்றால் அவங்கெல்லாம் பயந்து, யூதர்களுக்கு பயந்து ஒரு அறை வீட்டில் எல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நம்பியிருந்த இயேசுவை என்ன செய்தாங்க, அவர் ஒரு ராஜ்யத்தை தரேன்னு சொன்னார். ஆனால் அவரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இப்பொழுது அவங்களுக்கு ஒரு பயம் உண்டாயிட்டு, நம்மளே அரைஞ்சிருவாங்களே, வெளியே போனால் இயேசுவின் பேரால் நம்மளே கொண்டு போட்டுருவாங்களே சொல்லிட்டு யூதர்கள் பயந்து கதவை பூட்டிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, ஜெபம் பண்ணிருக்காங்க. அவர் நடுவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம் அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறார், பரிசுத்த ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அப்படியே அபிஷேகத்தில் ஒரு வல்லமையில் நினைச்சிட்டாங்க, நிரம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் பணியில் வாசிக்கும் பொழுது அவங்க எல்லாம் கூடி ஜெபம் பண்ணுறாங்க. பல நாட்டு மக்கள் அங்கே எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்க பஸ்கா பண்டிகைக்கு. அந்த நேரத்தில் யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. மாமிசமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன பிரகாரம் எல்லார் மேலே ஒரு அளவில்லா முடியாத அபிஷேகம், சோர்ந்து போன மக்கள் மேலே, அப்போஸ்தலர் மேலே ஒரு புது அபிஷேகம் உண்டாகுது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை எதுக்கு ஆண்டவர் நமக்கு ஊதி பெற்றுக்கொள்கிறார் என்று சொல்கிறார் என்றால், அந்நிய பாஷை பேசுவது ஒரு பெரிய ஆசிரமான ஒரு வேலை. அல்லேலூயா. யாரெல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறாங்களோ அவங்க தேவனோடு என்ன செய்கிறாங்க, தேவ ரகசியங்களை பேசுகிறார்கள் என்று 1 கொரிந்தியரில் எழுதப்பட்டிருக்கு 14ஆம் அதிகாரத்தில். அல்லேலூயா. அதனால் விசுவாசிங்க கண்டிப்பாக எல்லாரும் அந்நிய பாஷை என்ன செய்யணும், பேசணும். அபிஷேகம் இருந்தால் தான் நுகங்கள் முறிந்து போகும். பிசாசோ வியாதியோ பிரச்சனையோ போராட்டமோ அவமானம் நிந்தைகள் எது வந்தாலும் ஆவியானவர் என்ன செய்வார், அவர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அன்றைக்கு பயந்து சோர்ந்து போன மக்களை ஆண்டவர் தட்டி எழுப்பி என்ன செய்தார்,
நீங்க உலகமெங்கும் புறப்பட்டு போங்க அப்படி சொல்லி எல்லார் மேலேயும் ஒரு அபிஷேகத்தை அந்நிய பாஷையை ஊதினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்நிய பாஷை அபிஷேகம் வந்துச்சுன்னா பாவக்கட்டு சாபக்கட்டுலாம் முறிஞ்சு போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அபிஷேகத்தால் நுகங்கள் முறிந்து போகும். எந்த நுகங்கள் என்ற பாவ நுகங்கள். இந்த பாவ உலகத்தில் இருக்கிற நுகங்கள் என்ன செய்யும்? முறிந்து போகும். யாரை பார்த்தாலும் ஒரு பரிசுத்த தன்மை உண்டாகும். அல்லேலூயா. எந்த மனுஷருக்கும் தீங்கு என்ன செய்ய மாட்டோம், செய்யாது. பரிசுத்த ஆவி அபிஷேகம் இருந்துச்சுன்னா எந்த மனுஷருக்கும் என்ன செய்யாது, தீங்கு செய்யாது. உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. தெரியாது. பரிசுத்த ஆவி அபிஷேகம் இருந்துச்சுன்னா நீங்க யார்ட்டும் சண்டை போட மாட்டீங்க. எல்லாரோடும் எப்படி இருப்பீங்க? சமாதானமா இருப்பீங்க. அதனாலதான் ஆண்டவர் பரிசுத்த ஆவி ஊதி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணா நீங்க எல்லா இடத்துலயும் என்ன செய்யும்? அந்த அன்பு பெருகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோறுகள், உடலுக்கு எல்லா சோறுகளும் விலகி போகும். அதுக்கு பதிலாக உற்சாகத்தின் ஆவியான உங்களுக்குள்ள கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே எனக்குள்ளும் அப்படிப்பட்ட உற்சாகத்தின் ஆவியை தாங்க, நான் அடிக்கடி சோர்ந்து போகிறேன். தாவீது சொல்வார், ஐயோ நான் அடிக்கடி என்ன செய்யறேன், அந்த கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி ஒரு பொல்லாத ஆவி, அசுத்த ஆவி எந்த பெண்ணை கண்டாலும் அது அந்த தீய எண்ணத்தோட பார்க்குற எண்ணம் வருது, அந்த அசுத்த ஆவி வருது, பொல்லாத ஆவி, எனக்கு நிலைவரமான ஆவியை தாங்கன்னு சொல்லி தாவீது கேட்டான். கேட்டானா இல்லையா? சங்கீதத்தில் வாசிக்கிறீங்களா? எத்தனை சங்கீதம் வாசிங்க வைப்போம்? 51ஆம் சங்கீதம் வாசிங்க. தாவீது சொல்றான், நிலைவரமான ஆவியை தாங்க ஆண்டவரே. இன்னைக்கு வீட்டுங்களில் குழப்பம், கூச்சல், பிரச்சனை, போராட்டம், இந்த அசுத்தாவி வந்தால எல்லா வேதனைகளும் வீட்டில் வந்துடும். அல்லேலூயா. ஒருவனுக்கு ஒருத்தி தான் கர்த்தர் சொன்னார், எந்த பெண்ணையும் இச்சையோடு பார்த்தாலே அவன் மேல பாவம் உண்டாயிட்டு, பாவ பிசாசு, சாப பிசாசு, அந்த வஞ்சிக்கிற ஆவி அவனுக்குள்ள இருக்கு, ஒளியின் தூதன் இருக்கு. அப்படி ஒளி தூதன் பைபிளை எடுத்துக்கிட்டு தான் வருவான். அல்லேலூயா. பைபிளை எடுத்துக்கிட்டு தான் அந்த வஞ்சிக்கிற ஆவிக்கு, பைபிள்ல பவுல் எழுதுறாரு, வஞ்சிக்கிற கடைசி காலங்களில் வஞ்சிக்கிற ஆவிக்கு செவி கொடுத்து நிறைய பேர் சபையை விட்டு நினைச்சாங்க, விலகி போனாங்க. அல்லேலூயா. அதனால்தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், பாம்பேல எல்லாம் சொல்லியிருக்கிறேன், இங்கேயும் நான் சொல்றேன், சபையில அனுமதி இல்லாத அசுத்த ஆவிகளை வீட்டில் ஜெபம் பண்ண அனுமதிக்காதீங்க. தர்த்தர ஆவி வேணும்னா நீங்க என்ன செய்யுங்க, யாரை வேணாலும் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு பாவத்தில் உழுந்து போக, இல்லை சாபத்தில் என்ன செய்யுங்க, நரகத்தில் உழுந்து போவீங்க. அல்லேலூயா. ஒரு தெய்வ பயம் இருக்கணும். சபைங்கிறது எதுக்காகன்னா, சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். அல்லேலூயா. எதுக்கு சும்மா நான் ஆர்ட் பண்ண என்ன ஒரு சபையை உண்டாக்குன்னு ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு நிறைய பேர் கோமாளிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல அடங்கி இருக்கிற கிடையாது. போற வரவெல்லாம் ஜோமான சொல்றது, அப்புறம் பிசாசு கட்டில் விழுந்து வஞ்சிக்கிற ஆவியில், அப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. உன்னை யார் அங்கே தலையை கொடுக்க சொன்னா? அல்லேலூயா. சபையில பாசங்க இருக்காங்களா? பாசங்க இருக்காங்கல்ல, உடன் ஊழியர் இருக்காங்களா இல்லையா? அவங்கள கூட தான் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அப்படி விருப்பம் இல்லைன்னா நீங்க சபையில விசுவாசி இல்லை, அவிசுவாசி. தோமா விசுவாசி. தோமா என்ன சொன்னாரு? அவர் விழால கையை விட்டு பார்க்கணும், கரங்கள்ல கைவிட்டு, காலை கைவிட்டு பார்க்கணும், இப்படி இருந்தார். அதான் ஆண்டவர் அவரை சத்தம் போட்டாரு, அவிசுவாசி ஆகிறாதே, விசுவாசி ஆகிரு. பரிசுத்த ஆவி வந்தா உங்களுக்குள்ள என்ன செய்யும்? அன்பு பெருகும், பரிசுத்தம் பெருகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேர் என்னது? நான் பரிசுத்தமா இருப்பது போல நீங்களும் என்ன செய்யுங்க சொன்னாரா இல்லையா? அல்லேலூயா. இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கூட்டங்களை சேர்த்து 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 சபையை சின்ன பண்ணமா மாத்திட்டாங்க. இயேசுவை ரோம பேரரசு மட்டும் சிலுவையில் அறையல. அல்லேலூயா. யாரெல்லாம் இப்படி பிரிஞ்சு 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 போய் இரவு ஜெபம், பகல் ஜெபம், அந்த ஜெபம், இந்த ஜெபம்னு ஆரம்பிக்கிறாங்க, அங்க போய் விபச்சாரத்துல எல்லாம் சிக்கி தவிச்சு வீணா போறாங்க. அல்லேலூயா. நிறைய பாசங்க எங்கிட்ட முறையிடுறது அதான். பாம்பேல நிறைய பாசங்கள் முறையிடுறது இதான். பிரதர், சபையில ஒரு கூட்டம் எழுப்பி என்ன செய்றாங்க, தனித்தனியா ஜெபம் பண்ண வீட்டுங்களில் போய் எங்க விதவைகள் வீடு இருக்குது, எங்க கன்னிப்பெண்கள் இருக்காங்கன்னு கெடுத்து கீரவளை ஆக்கி அவங்கள அந்த பரிசுத்தத்தை விட்டே வழி விலகி போற அளவுக்கு என்ன செய்றாங்க, அவமானத்தையும் பிரச்சனையும் வஞ்சிக்கிற ஆவிகள் வரும். தாவீதுக்குள்ளேயே வந்துச்சான். இப்போ உங்களுக்குள்ள ஈஸியா வரும். ஆனா நீங்க பரிசுத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் பரிசுத்தமா இருப்பது போல் நீங்களும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இயேசு பரிசுத்தமான தெய்வம்? தெரியுமா தெரியாது? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லா கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்தமான தெய்வத்துக்கு பிரியமா நாமளும் என்ன செய்யணும்? பரிசுத்தமா நடக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்னாரு,
ஒரு பொண்ணை இச்சையோட பார்த்தாலே அவனுக்கு என்ன ஆயிட்டு? ரசம் தெரியாது. அல்லேலூயா. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவனுக்கு பாவம் என்ன செய்யுது? பாவம் புகுந்துரும். அப்புறம் கடவுளுடைய ஆவி அவனை விட்டு என்ன செய்வார்? விலகிடுவார். யாராவது பாவம் செய்யறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களை கூட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா அவனுடைய பாவ சாபம் உங்க தலையில வந்து என்ன செய்யும்? விழியும். பவுல் சொன்னாரா இல்லையா? யாருக்கிட்டையும் சிரிக்கிறதுல தலையை கொடுக்காத, அவனை போய் பணமோ காசோ பார்த்து ஜெபம் பண்ணி வாங்காத. அவன் நிலைமை எப்படி இருக்கும் பாரு. அவன் வர வர விருத்தி அடைந்து பழுகி பெருகி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கானா? அல்லேலூயா. இல்ல பழைய நிலைமையிலேயே இருக்கானா பாரு. அல்லேலூயா. தேவன் ஊழியக்காரர் எதுக்கு எழுப்பினார் என்றால், உங்களை ஆசீர்வதிக்கவில்லை, சபிக்கிறவர்கள். ஆமா, ஆசீர்வாதம் வேணும்னா, பரிசுத்தா வேணும்னா நமக்குள்ள அன்பு என்ன செய்யும்? பெருகும். ஒரு சோர்வெல்லாம் நீங்கி புது உற்சாகத்தை கற்றுக் கொடுப்பார். எதை விசுவாசிக்கிறீங்க? தாவீது சொன்னார்ல, 51 சங்கீதம் வாசிக்க 10 வசனம். தாவீது சொல்ற, தேவனே, ஆமா என்ன சொல்றாரு? சுத்த இருதயம், பரிசுத்தமான இருதயம். சுத்த இருதயம்னா என்னது? தண்ணி இருக்கு, எல்லா தண்ணியும் குடிச்சிருவோமா? அல்லேலூயா. அதுக்கான தண்ணி எல்லாம் குடிச்சிருவோமா? கொஞ்சம் தூசி படிச்சாலும் நம்ம நினைச்சுவோம், ஐயோ அந்த தண்ணி வேண்டாம், நல்ல தண்ணியா வேணும்னு சொல்லி பார்த்து குடிப்போம். அல்லேலூயா. அதே போல நம்ம வாழ்க்கையில நல்ல ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண செய்ய வேண்டும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் தாவீதை விட்டு விலகிட்டார். எப்ப விலகினாரு? தாவீது ஆண்டவருக்கு பிரியமானவன், ஏற்றமானவன், வேதத்துல எழுதியிருக்குது. கடவுளுடைய இதயத்துல இடம் கொண்டார். ஆண்டவருடைய இதயத்துல இடம் பிடிச்சாரு. தாவீது கேட்கிறதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். வாசிங்க 51 சங்கீதம். அல்லேலூயா. எல்லாம் சவுண்டா வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. தேவனே சுத்த இதயத்தை தாங்க. அப்படின்னா பரிசுத்தமான இதயத்தை தாங்க. அப்புறம் நிலைவரமான ஆவியை தாங்க. நிலைவரமான ஆவின்னு எப்ப ஆண்டவர் அழைச்சாரோ இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீயை தொடாம கத்தற்கென்று வைராக்கியமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அததான் ஆண்டவர் சொன்னார். சுத்த இதயத்தை தாங்க, நிலைவரமான ஆவியை தாங்க. அல்லேலூயா. ஒரு பெண்ணால கரப்படுது, பிரச்சனை வருது, போராட்டம் வருது, அவமானம் வருதுன்னு பரிசா நம்ம விட்டு விலகிடுவார். உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியல. சிம்சன் சரித்திரம்லாம் வாசிக்கீங்களா? நியாயாதிபதிகள்ல. அல்லேலூயா. என்ன பண்ண? அவன் தெளிலால் மடியில போய் படுத்தான். அவ்வளவுதான், ஆண்டவருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகி போயிட்டார். அல்லேலூயா. அவனுக்கு தெரியல, ஆண்டவருடைய ஆவியானவர் விலகினதே சிம்சனுக்கு தெரியல. அவன் எப்பவும் போல என்ன செய்தானா? ஜெபம் பண்ணி பாட்டு பாடி ஆண்டவர் ஆராய்ச்சிக்கணும்னு சொல்லி எழுச்சான். பலனே இல்லாம போச்சு. ஏன்னா பலப்படுத்துகிற ஆவியானவர் அவனை விட்டு என்ன செய்தார்? விலகிட்டார். கர்த்தர் அவனை விட்டு விலகிட்டார். ஆண்டவருக்கு பாவத்துக்கு என்ன செய்ய மாட்டார்? துன்பப்பட மாட்டார். ஒரு கணவன், ஒரு மனைவி. அல்லேலூயா. ஒரு அம்மா சமீபத்துல பண்ண பாம்பேல ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, பிரதர் என்ன மன்னிங்க அப்படின்னு. என்னன்னு கேட்டதுக்கு, என் புருஷன் எல்லா பெண்கள் சபைக்கு வர பிள்ளைங்க நல்லா பேசுற மாதிரி பேசி வீணான காரியம் பண்றாரு, அதனால வெந்நியை கோரி ஊற்றிட்டு அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன், கேட்கல. அல்லேலூயா. அன்னையில இருந்து இன்னைக்கு வெந்து போனனால ஒழுங்கா இருக்காரு. அல்லேலூயா. சொல்லி பார்த்தேன், கேட்கல. வெந்நிய கோரி என்ன செய்யட்டேன்? ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நல்லா கொதிக்கிற வெண்ணி ஆவியானவர் வரட்டு, அதுல இனிமே இந்த ஆளு வேற யாரையும் பார்க்க கூடாது அப்படின்ட்டு. அல்லேலூயா. அதுல இருந்து அவன் கரெக்டா சபைக்கு வராப்புல யாரையும் பார்க்கறது கிடையாது. அல்லேலூயா. நல்ல வேளை தொடையில பட்டுச்சு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்க என்ன செய்ய முடியும்? பலன் அடைய முடியும். அல்லேலூயா. ஆவியானவருக்கு துரோகம் செய்யறா உண்மை கை கொடுத்து பாராட்டல, நீ செய்த நல்லதுதான். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்தத்துக்காக தான் நம்ம அழைச்சிருக்காரு, அசுத்தத்துக்காக அல்ல. எதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பரலோகம் போனோம்னா ஒரே ஒரு தெய்வம், பரிசுத்தமான தெய்வம், பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. நியாயாதிபதிகள்ல 16-20 வாசிக்க சிம்சனுக்கு நடந்த சம்பவம் இதை நடந்துச்சு. நியாயாதிபதியின் புஸ்தகம் எல்லாத்துக்கும், நியாயாதிபதியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 16-20.
அப்பொழுது அவன் பெலிஸ்தர்கள் எதிரிகள்லாம் உன்னை பிடிக்க வந்துட்டாங்க. அவன் நித்திரை தெளிந்து விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல, நீங்க எப்பவும் போல இருந்துகிட்டே இருக்கலாம், அழிவு சடுதியாக வரும். அலையிலோ ஆபத்து சீக்கிரமா வரும். அலையிலோ எப்பவும் போல ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிப்பாரு, ஆண்டவர் பார்க்க மாட்டாரு அப்படின்னு இருக்காதீங்க. தாவீதை ஆண்டவர் வாதிச்சாரே இல்லையா? தாவீது சொல்றான், சுத்திகரிக்க தாங்க, நிலைவரமான ஆவியை தாங்க ஆண்டவரு அப்படின்னு. நிலைவரமான ஆவி, பரிசுத்த ஆவியை தாங்க. எனக்கு இந்த கூடு விட்டு கூடு பாய்றதெல்லாம் வேண்டாம். கொஞ்ச நாள் கர்த்தருக்குள்ள இருக்கிறது, கொஞ்ச நாள் ஜெபம் பண்றது, கொஞ்ச நாள் பைபிள் வாசிக்கிறது, அப்புறம் ஆண்டவரோடு அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். நிலைவரமான ஆவியை தாங்க ஆண்டவர் அப்படி சொல்லி கேட்கிறோம். அலையிலோ சிம்சோனு தன்னை விட்டு விலகின ஆவியானவர் என்ன செய்தா? நம்ம கூட இருக்காருன்னு நினைச்சிட்டு எப்பவும் போல இருந்தா, ஆனா ஆவியானவர் விலகிட்டார். என்னாச்சு? 2 கண்ணும் போச்சு, பிடிக்கிட்டாங்க. சும்மா விடுவாங்களா? பெண்ணு விஷயத்துல மாதிரி யாராவது விளையாண்டா கிராமத்துல சும்மா விட மாட்டாங்க, பட்டணத்துல சும்மா விட மாட்டாங்க. ஒரு பஸ்ல பாருங்க, நல்லா போயிடுது, ரைட்டு, ஒரே கூச்சல் குழப்பம். போற வரவெல்லாம் அந்த பையனை போட்டு அடிக்கிறாங்க. நல்ல வாலிப பையன், எல்லாரும் அடிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, இவன் இங்க உட்கார்ந்து இந்த பையன் தப்பு பண்ணிட்டான், அங்க உள்ள ஒரு அம்மா கிட்ட தப்பு பண்ணிட்டான் அப்படி சொல்லிட்டு போட்டு அடி அடின்னு போட்டு எல்லாம் அடிக்கிறாங்க. அவன் சொன்னா, சும்மா தான் தொட்டேன். எப்படி நீ சும்மா தொட்டாலும் தொட்டதான் அலையிலதான் அடிச்சு ரத்த குறையாது. நானும் அடிச்சு போய் சொன்னேன், ஐயோ பா விட்டுருங்க, மனுஷருங்க, இந்த ஒரு தடவை தெரியாமிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவனை ஜபத்துல பார்த்தேன், தெரிஞ்சிட்டான், மனம் திருப்பிட்டான். அலையிலதான் கவனமா இருக்கணும். சாசு யாரையாவது கெடுக்கலாம், தீமை செய்யலாம் தான் வருவான். ஆனா நம்ம ஜெபத்தோடு இல்ல, பிசாசு நமக்கு வேட்டு வச்சிடும். அலையிலா அதுங்க சங்கீதக்கார் தாய் சொல்ற, நிலைமாறமான ஆவியை தாங்க. பரிசுத்த ஆவி வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு புது பலன் வரும், புது உற்சாகம் வரும், புது வெளிச்சம் உண்டாகும், புது வல்லமை உண்டாகும். பாருங்க, அப்போஸ்தலர்கள் சோர்ந்து போய் பயந்து போயிருந்தாங்க. பரிசுத்த ஆவி வந்தோடனே என்ன ஆயிடுச்சு? பரிசுத்த ஆவி வந்த உடனே பேதுரு சொல்றாரு, ஆண்டவராக இயேசுவை நீங்க தான் கொலை செஞ்சீங்க. அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் கிருபையினாலும் தேவ பலத்தினாலும் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அலையிலா அவர் நீங்க தான் கொலை செஞ்சீங்க. தைரியமா யூதர்களை பார்த்து தைரியமா சாடுறார். நீங்க தான் அந்த இயேசுவை கொன்னீங்க அப்படி சொல்றார். அது வரைக்கும் பயந்து போய் இருந்தவங்க, கல்லறைக்கு பயத்தோடு இயேசுவை தேடி வந்தவங்க, பரிசுத்த ஆவி வந்த உடனே ஆண்டு சொல்ல, பரிசுத்த ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நீங்க தான் எனக்கு சாட்சிகளா இருக்குன்னு சொன்னார். எங்க அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவி இடத்துல வரும்போதுதான் பிசாசு கட்டு, செய்வன கட்டு, மாறுபாடு கட்டு, பொறாமை ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், வீம்பு வைரக்கணை செய்கிறது, உங்களுக்கு விரோதமான ஆவிகள் எல்லாம் மாறி போக என்று சொன்னார். பரிசுத்த ஆவி வந்தாதான். அலையில பரிசுத்த ஆவி இல்லைன்னு உங்களால ஆசீர்வாதத்தை அடைய முடியாது. கையில சம்பாதிக்கிற காசு கையில நிற்காது, தத்திராவை பிடிச்சிக்கும். பைபிள் வாசிக்கல, ஜெபம் பண்ணல, எதிரி ஆட்டோமேட்டிக்கா வந்து சூழ்ந்து கொள்வாங்க. ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிக்கடி வேதனைகள், அடிக்கடி பிரச்சனை. இன்னைக்கு ஈரானுக்கும் பாருங்க, ஈரானுக்கு இஸ்ரவேலுக்கு இன்னைக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்கு. எதுக்காகன்னு ஆண்டவரை விசுவாசிக்க மாட்டாங்க, ஆண்டவரை நம்ப மாட்டாங்க. இன்றைக்கும் பைபிள் வாசிப்பு எல்லாம் குறைவு. என்ன குறைவுன்னா, நாங்க யூத மார்க்கத்தார், எங்களுக்கு தான் ஆண்டவராக இயேசுக்கு சொந்தம் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா இஸ்ராயலை பார்க்கலும் ஈரான்ல அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? முதல்ல இஸ்ராயல்ல தேவ ஆலயத்தை கட்டினது யார்? ஈரான்ல இருக்க மன்னன் தான். அல்லேலூயா. அந்த ஈரான்ல என்ன நடந்துச்சு? அந்த ஈரான்ல ஆட்சி செய்தது யார்? எஸ்ஸர் ராஜாத்தி. அல்லேலூயா. அந்த ஈரான் தேசம் எஸ்ஸர் ராஜாத்தி 127 தேசங்களை ஆட்சி செய்தா அந்த ஈரான்ல தான் குடியிருந்தான். அல்லேலூயா. அங்கதான் பெரிய தீர்க்கதரிசி தானியேலின் தீர்க்கதரிசி அங்கதான் இருந்தார். அல்லேலூயா. இவங்கெல்லாம் அங்க வாசம் பண்ண இடம் எது? பாபிலோன், அந்த ஈரான் தான். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஈரானுக்கும் இஸ்ராயலுக்கும் சண்டை வர காரணம் என்ன? இஸ்ராயலு எங்க ஆண்டவன் சொல்லிட்டு அசக்தியா இருப்பாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, பரிசுத்தாவிக்கு விரோதமா பேசுவாங்க. எந்த நேரம் கலகம், முறுமுறுப்பு, ஒரே இப்படி பிரச்சனை போராட்டம் வந்தனால ஆசிரியமான இஸ்ரவேலை ஆசிரியப்பதை கர்த்தருக்கு தெரியும் என்று சொன்ன தெய்வம் ஒரே யுத்தங்களை உண்டு பண்ணிட்டார். அல்லேலூயா. அன்றைக்கு பிலாத்து கேட்டா, இயேசு வேணுமா? இந்த
இந்த பரபாஸ் வேணுமா? அந்த ஜனங்க என்ன சொன்னாங்க? பரபாஸ் தான் எங்களுக்கு வேணும், இயேசுவை சிலுவையில் இறங்க சொல்லிட்டாங்க. அப்ப அவன் சொல்றான், ஐயோ இவர்கிட்ட நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லையே, இவர் பூரணமான மனுஷன், இதோ மனிதன் என்று சொல்லுகிறார். ராஜா தர்பார்ல வச்சு எத்தனையோ முறை காப்பாத்துறதுக்காக அந்த பிளாத் சான்ஸ் கொடுத்தாரு. ஆனா அந்த ஜனங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? யூத ஜனங்க, இஸ்ராயல் ஜனங்க என்ன சொன்னாங்க? அந்த பாவமும் பலியும் எங்க மேலேயும் எங்க பிள்ளைங்க மேலேயும் வரட்டும். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா எருசலேமுக்கு விரோதமாக, அப்படின்னா சபைக்கு விரோதமாக, ஊழியக்காருக்கு விரோதமா பேசினா ஆண்டவர் சும்மாவே விட மாட்டார். மிரியம் விட்டாரா இல்லையா? மிரியம் யாரு? பெரிய திகசி, மோசையோட அக்கா, தண்ணியில காப்பாத்தினா. ஆனா ஒரு நொடியில் என்ன ஆயிட்டு? தேவ கோபம் வந்து மேலெல்லாம் குஷ்ட ஓத்துச்சு. என்ன காரணம்? மோசைக்கு விரோதமா முறுமுறுத்தான். அலையலுவா, பரிசுத்தாவி வந்தா நம்ம வாயில முறுமுறுப்பு வராது. அலையலுவா, எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அலையலுவா, ஆமா, முறுமுறுப்பு வராது. அதுக்கு பதில் என்ன வரும்? துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதிப்பு பாடி அதில் பிடிப்போம், அதில் பாடி பிடிப்போம். துதிப்பு பாடி அதில் பிடிப்போம், அதில் பாடி அதுக்கு பதிலா துதிப்பாடல் எப்பொழுது என்ன செய்யணும்? பாம்பேல ஒரு கடை ஓபன் பண்ணோம். அது சொன்னோம், நான் ஓபன் பண்ண வந்தா துதிப்பாடல் 24 hours உன் கடையில ஓடணும். அலையிலுவா சொன்னாங்க. அங்கெல்லாம் பயங்கர ப்ராப்ளம், ஆண்டவருடைய பாட்டெல்லாம் போடக்கூடாது சொன்னேன். இது போடுங்க, அப்பதான் கர்த்தர் ஒன்னு ஆசிரிப்பேன். இன்னைக்கு ஃபுல்லா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அலையிலுவா எல்லாரும் கேட்கட்டும், எல்லாம் ஆசிரிக்கப்படட்டும். இப்ப சொல்றாங்க, கீழே இடம் இருக்கு, மேலையும் உங்களுக்கு கொடுக்குறோம், பெரிய இடமா இருக்கு, நீங்க அங்க ப்ரே பண்ணுங்க. அங்க ப்ரே பண்ற இடம் பத்த மாட்டாது. அலையிலுவா அவ்வளோ கூட்டம் எங்க இருந்தான் வராங்க. தெரியல. கர்த்தர் கடைசி காலங்கள்ல மாமிசமான யாருமே என்ன செய்கிறார்? ஆவியை ஊட்டுகிறார். நைட்டு 1 மணி 2 மணிக்கு புறப்பட்டு வந்தவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. குஜராத்ல இருந்து, பாம்பேல இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து. மலையிலா தேவனுடைய அந்த பவர், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசனத்தை நாடி. அலையிலா அலிபால இருந்து ஒரு அம்மா வந்துச்சு. உங்க மக பாருங்க, உள்ள கொண்டு வர முடியல. பார்த்துட்டு ஐயோ மேலாம் எரியுது எரியுது எரியுது. எங்க வீடு அந்த மாடியில இருந்து கீழே என்ன செட்டு குதிக்க ஓடுது. பிடிங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் ஓடி போய் பிடிச்சாங்க. எத்தனை பேர் மொபைல்ல பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. அலையிலா பாத்தீங்களா? பயங்கர ஆறாளியா வாலிய பொண்ணு அடக்க முடியல. அவங்க மட்டும்தான் உண்மையான விசுவாசியா இருக்காங்க நினைக்கிறேன். அலையிலா அவங்க கையில மட்டும் தான் பைபிள் மொபைல் இருக்குன்னு நினைக்கிறேன். மீதெல்லாம் எல்லாம் என்ன சும்மா கிடக்கிற நடிகர் படமும், அந்த படமும், இந்த படமும், சாக்கடை எல்லாம் வச்சுக்கிட்டு அலையுது. அலையிலா எல்லாம் பார்க்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அலையிலா நிறைய மெசேஜ் அனுப்புறோம், நிறைய மிராக்கள் அனுப்புறோம். அலையிலா ஒரு ஆள் யூனியன்ல பாருங்க, பெரிய கல்லு, டாக்டர் ஆபரேஷன் பண்ணும். ஹாஸ்பிட்டலுக்கு 2 இடம் கொண்டு போயிட்டாங்க, 3 இடம் கொண்டு போயிட்டாங்க. என்கிட்ட ஜோமனை வந்தாங்க. நான் சொன்னேன், உனக்கு ஆபரேஷன் நடக்காது அப்படின்ட்டு. அலையிலா அவர் ஒரே திட்டு மனைவிய, பிள்ளைகளுக்கு ஜோமனை பாரு, ஆபரேஷன் நடக்கான்னு சொல்றாரு. எனக்குள்ள வலி அதிகமா இருக்குன்னு. அலையிலா அப்புறம் அவங்க மனைவி சொன்னாங்க, ஒரு கரைச்ச தாங்க முடியல பிரதர், போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆபரேஷன் போக சொல்லுங்க, ஆபரேஷன் பண்ண சொல்லுங்க. நான் சொன்னேன், ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், நான் ஆபரேஷன் மிஷின் ரிப்பேர் ஆயிரும் அப்படின்னு. அலையிலா அவரு இந்த வார்த்தை சொல்லி என்ன அனுப்புறாரு அப்படின்னு. போனாரு, ஆபரேஷன் போவோம், கரண்ட் என்ன ஆயிட்டு நின்று போச்சு. மறுநாள் போனாரு, மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. அலையிலா டாக்டர் சொல்லிட்டாரு, நீ எந்த நேரத்தை வந்து எல்லாமே ரிப்பேர் ஆயிருக்கணும். பணமும் கட்டியாச்சு. வீட்டுக்கு வந்த பயங்கர வலி. ஆனா பாருங்க, ஆவியானவர் ஒரு நல்ல திட்டத்தை கொடுத்தாரு. மக்கள் எடுத்துக்கிட்டு ஓடினாரு. மக்கள் யூரின் வருதான்னு பார்த்துட்டு ஒரு பெரிய கல் என்ன செய்ட்டு உருண்டு வெளியே வந்துட்டு. அலையிலா பேஸ்புக், வாட்ஸ்அப்ல எல்லாம் இருக்கு பாருங்க. அலையிலா தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அலையிலா அவரால் கூடாத காரியம்
ஒன்றுமே இல்லை. பர்சாவி வந்துட்டுன்னா உங்க துக்கம் என்ன செய்யும்? ஆமா, அதனால சொல்றேன், நீங்க பர்சாவில அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டே போங்க. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை ஊற்றுவார், அளவில்லாம ஊற்றுவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வியாகுலங்கள் எல்லாம் மாறும், வியாதி எல்லாம் மாறும். அல்லேலூயா. எல்லாவித நுகத்தடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்னைக்கு பாருங்க, யோசேப்பை அந்நிய தேசத்துல கொண்டு போனாங்க. அந்த எகிப்து ராஜா சொல்றான், பரிசுத்த ஆவியை பெற்ற இவனை போல் வேற ஒரு உண்டோ? அவன் கேட்கிறான். ஏன் அப்படி கேட்கிறான்னு சொல்றான் இல்லையா? வாசி பாருங்க, 41:38, ஆதியாகமம் 41:38 நினைக்கிறேன். வாசி பாருங்க, இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. ஒரு அந்நிய தேசத்துல உள்ள ராஜா சொல்றான், பரிசுத்த ஆவியை பெற்ற இவனை போல் வேற ஒருவன் உண்டோ? முதல்ல துபாய்க்கு போயிருக்கும் போது அங்க உள்ள ராஜா தான் சொன்னார், இந்த அபிஷேகம் பெற்றிருக்காங்க, இவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கு அப்படின்னு. அல்லேலூயா. நான் கண்டுபிடிச்சிட்டேன், இத்தனை பேர் பொத்து இந்த வீட்டுல எல்லாம் உழுந்து கிடக்குறாங்கன்னு அந்த அபிஷேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொன்னார். அல்லேலூயா. அபுதாபி போயிருக்கும் போது அங்கேயும் அவர் தான் சொன்னார். அல்லேலூயா. வாசி பாருங்க, அப்பொழுது பார்வோன் தன்னுடைய ஊழியக்காரை நோக்கி, தேவ ஆவியை பெற்று இந்த மனுஷனை போல வேற ஒருவன் உண்டோ? அல்லேலூயா. நம்ம பார்த்தோன்னா மற்றவங்க என்ன செய்யணும்? சொல்லணும். நம்ம பார்த்தோன்னா அந்த பிசாசு என்ன செய்யணும்? அலறி இயேசு நாமத்துல போ அப்படின்னா ஓடி போகணும். எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? அபிஷேகத்தால் நுகங்கள் என்ன செய்யும்? உங்க வீட்டு பக்கம் எந்த எதிரியும் என்ன செய்யக்கூடாது. ஆமா, வந்தாலும் அவன் மண்டதான் உடையணும். எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, அப்போ கூட கையை தூக்க விட மாட்டேது பிசாசு. எதிரிகளை கர்த்தர் முறியடிப்பாரு, முறியடிக்க மாட்டாரா? அல்லேலூயா. அப்ப என்ன சொல்ல? துதிக்கணும். எரிகோல எவ்வளவு ராட்சகர்கள் உங்களுக்கு தெரியுமா? 10 மூப்பர்களை போய் பார்க்க சொன்னதுக்கு, ஐயோ அங்க எல்லாம் போக முடியாது, அங்கெல்லாம் ராட்சகர் ஜாஸ்தி நிறைய இருக்கிறாங்க, நாங்கெல்லாம் வெட்டுக்கிளியை போல இருந்தோம் அப்படி சொன்னாங்க. அல்லேலூயா. ஆனா சொன்னார், எல்லாரும் துதிக்க சொல்ல அப்படின்னு சொன்னா யோசுவா சொன்னார், எல்லாம் துதிக்க, 7 நாள் இந்த கோட்டையை சுத்தி வாங்க. நீங்க துதிக்க 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 கிருபை பெருகும். அல்லேலூயா. வல்லமை பெருகும். அல்லேலூயா. பாவ கட்டுகள் எல்லாம் முறிந்து போக. எதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ராஜா சொன்னார்ல, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல். என்ன காரணம்னு ஆதியாகமத்தில் 39:9 பாருங்க, அவன் சொன்னான், தேவனுக்கு முன்பாக நிக்கிற நான் பாவம் செய்வது எப்படி? நான் எந்த பொண்ணையும் என்ன செய்ய மாட்டேன், தொட மாட்டேன். வயரேக்காம சொல்றான். எல்லாம் அந்த வீட்டுக்கு அதிபதி எகிப்தியன் சாவியெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கான். எப்பா, நான் பக்கத்து நாட்டுல போய் எல்லா ஜாமான்களும் வாங்கிட்டு வரேன், நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுவேன், ஆனா நீ பாத்துக்க. இங்க எல்லா பொருளும், இந்த வீட்டுல இருக்க பெண்கள் ஆண்கள் எல்லாம் விளையாடப்பட்ட ஜாமான்கள் எல்லாம் பீரா சாவி எல்லாம் உன் கையில கொடுக்குறேன், நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட விட்டு போறோம். அடையணும்னா கொஞ்ச நேரத்துல செய்தி வருது, ஐயோ அவன் பாவம் செய்தான்னு சொல்லி போட்டு அடிக்கிறாங்க, வர்றாங்க, அவனை உறுத்தி சிறைசால போடுறாங்க. அந்த போத்திபார் விசாரணை பண்றான். விசாரணை பண்ணும் பொழுது அவன் சொல்றான், தேவனுக்கு முன்பாக நிக்கிற நான் பாவம் செய்வது எப்படி? தினம் அந்த பாவ சந்தோஷம் வந்தா கூட, ஆனா அவனுக்குள்ள பரிசுத்த ஆவி வல்லமை இருந்தபடினால, பரிசுத்தமான தெய்வம் இருந்தபடினால அவன் சொல்றான், பாவம் செய்வது அப்பா, பாவம் செய்தா சிம்சோனுக்குள்ள பாவம் செய்தா ஆண்டவர் ஆவியானவர் விலகிட்டாரு. தாவீது பாவம் செய்தா அவன் பிள்ளை போட்டு என்ன செய்தா, தூக்கி போட்டு மிதிச்சு அன்னைக்கு எய்ட்ஸ் வியாதியில முதல்ல செத்து போனான். அதனால நான் பாவம் செய்ய மாட்டேன். அவனுக்கு அந்த தைரியம், பயம் இருந்துச்சு. அலையிலுவா. அதுக்குதான் பயப்படுற, தெய்வத்துக்கு பயப்படுற பயம், அதுதான். அலையிலுவா. வாசிங்க 39:9 வாசி பாருங்க. இந்த வீட்டில என்னிலும் பெரியவன் இல்லை அப்படின்னு, அந்த வீட்டுல பெரியாள் யாருன்னா யோசேப்பு. இந்த யோசேப்பு யாரு? அடிமையாக கொண்டு போகப்பட்டவன். அலையிலுவா. கஷ்டப்பட்டவன், கவலை, பிரச்சனை, போராட்டம், அவமான நிந்தங்களை மத்தியில கர்த்தரை தேடினவன். அலையிலுவா. வைராக்கியமா இருக்கிற அந்த பரிசுத்த ஆவி அவனுக்குள்ள இருக்கிறபடினால அவன் சொல்றான், இந்த வீட்டுல என்னை காட்டிலும் பெரியவன் யாருமே இல்லை. அப்புறம் ஆமா, உன்னை தவிர யாரும் ஆண்டவர் எனக்கு விலக்கி வைக்கல, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு தகுதி இருக்கு, ஆனாலும் உன்னை தவிர நீ ஒரு பொண்ணா இருக்கிற. அலையிலுவா. உன்னை தவிர ஆண்டவர் எல்லாம் தொட்டு ஜெபம் பண்ணக்கூடாது சொல்லிக்கிறார். அலையிலுவா. இந்த மேல செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிறார். நீ அங்க இருக்க, நான் அங்கே இருக்கணும், அவ்வளவுதான்.
எனக்கு அதிகாரம் இருக்கு, உரிமை இருக்கு. எஜமா எல்லா சாவி ஆண்டதை கொடுத்துருக்காரு. அவர் இப்ப வீட்டுல இல்ல. ஆனாலும் யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். தேவன் பார்த்து கொண்டே. தேவனுக்கு முன்பாக பாவம் செய்வது எப்படி? அதை வாசிங்க வைப்போம். நான் இத்தனை பெரிய பொல்லாங்குன்னா சாபம், அநியாயம், அக்கிரமம், சாபம் பிடிச்சிக்கும். இத்தனை பெரிய பொல்லாங்கு என் மேல வந்துடும். நான் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்வது எப்படி? வயராக்காம நினைக்கிறேன். அலையிலுவா சொல்றான், அப்படிதான் சொல்றான். தேவனுக்கு முன்பாக, ஆமா, தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி? என்னை அழைத்தவர் உண்மையில தேவன். அலையிலுவா நான் எவ்வளவுக்குள்ள உண்மையா இருக்கிறோனோ அவ்வளவுக்குள்ளதான் கர்த்தர் என்ன உயர்த்துவார். எது விசுவாசிக்கிறீங்க? அலையிலுவா கண்டிப்பா உயர்த்துவார். வேளாங்கண்ணில உயர்த்துவாரு, வெளிநாட்டுல எங்க போனாலும் உயர்த்துவார். எது விசுவாசிக்கிறீங்க? அலையிலுவா ஒரு கொரியன் பாஸ்டர் சபைக்கு போய் செய்து கொடுக்க போகும்போது அவர் சொன்னார், இப்படிப்பட்ட வல்லமையை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஏங்க அப்பா என்னோட பெரிய பெரிய ஊழியக்கார் கையை நெட்டினாலும் விழுவாங்க, எவ்வளவு பெரிய பாஸ்டர் இருக்காங்க. இல்ல இந்த பரிசுத்தாவுடைய நிழல்கிறத நான் பார்த்தேன். எல்லாரும் சேர்ல உட்கார்ந்துருக்க, எல்லாம் திடீர்னு ஆரம்பிச்சாங்க, எல்லாம் வெளியே ஓடுதுங்க அப்படின்னு. அலையிலுவா என்ன காரணம்னா, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலன் அடைவீர்கள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அலையிலுவா புது கிருபை வரும். நுகத்தடி எல்லாம் மாறி போகும். அந்நிய பாச அடையாளம் கிறிஸ்தவர்களுக்கு, அந்நிய பாச உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு என்ன அடையாளம்? அந்நிய பாச அடையாளம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்தாவி நமக்குள்ள வரும்பொழுதுதான், உங்களுக்குள்ள வரும்பொழுதுதான் நம்மோடு அவர் வாசம் பண்ணுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவோடு இருக்குன்னு சொன்னார்ல. யோவான் 14ஆம் அதிகாரம் வாசி பாருங்க. 14, 16, 17 வாசி பாருங்க. 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 16 வருஷம் வாசிங்க. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் தருவார். அப்புறம் நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால், ஆமா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னத்துல அன்பா இருக்கியா? டெய்லி காலையில பைபிள் வாசி, 3 வேளை பைபிள் வாசி, ஜெபம் பண்ணு. அன்பா இருந்தாதான். அன்பு இல்லைன்னா ஐயோ தலையை வலிக்கு, இடுப்பை வலிக்கு, காலை வலிக்கு, தலை இருக்கிற வரைக்கும் தலை வலிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு தலையை வெட்ட முடியுமா? அலையிலுவா பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இயேசு சொன்னார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடங்கொள்ளுங்கள், உலகத்தினால் ஜெயித்தேன் சொன்னார். ஜெயிக்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு. எது விசுவாசிக்கிறீங்க? எல்லா கரங்களை கட்டி உற்சாகமா தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். 16 வாசிங்க. 16. ஆமா, என்னென்னைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியானவர் வேறொரு தேற்றவான கர்த்தராகிய ஆண்டவர் பிதாவானவர் உங்களுக்கு அனுப்புவார். அவர் என்னாலும் உங்க கூட என்ன செய்வார்? வாசம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாசம் பண்றது என்ன? ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தனி ரூம் கொடுத்தாங்கன்னா அங்க நீங்க வாசம் பண்ணுங்க, தங்கி இருப்பீங்க. அலையிலுயா அப்படிதானே? இந்த மே மாசம் எல்லாம் போங்க, சொந்த பந்த வீட்டுங்களுக்கு போனா எங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கா அப்படி கேட்பாங்க. அவன் கட்டி வச்சிருக்கவான்னு சொல்லி கொடுப்பாங்க. அலையிலுயா அதே போல நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நமக்குள்ள இருக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அலையிலுயா எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ரோமர் 8:11 வாசிங்க. ரோமர் 8:11. வாசிங்க. 8:14 வாசிங்க. 14, 8:14. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரா இருக்கார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் தேவ ஆவியில் நடத்தப்படுறான்? கொஞ்சம் பேர் தான் விசுவாசிக்கிறாங்க. இருக்கட்டும் புதர், கொஞ்சம் வியாதி இருக்குல்ல, இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் பாவம் இருக்கு, கொஞ்சம் அற்புதம் நடக்காது விடக்கூடாது இல்ல. பரிசுத்தாவி வந்தா குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும், ஆசீர்வாதம் வந்துடும், அநியாய அக்கிரமம் எல்லாம் ஓடிடும், பாவ கட்டு முடிஞ்சு போகும். அதனால பரிசுத்தாவி எனக்கு வேண்டாம். எத்தனை பேருக்கு பரிசுத்தாவி வேணும்? அடையலையா? எல்லாரும் அபிஷேகம். அடுத்த வாரம் வரும்போது அந்நிய பாச அடையாளங்களோடு என்ன செய்யணும்? இந்த வாரமே ஆரம்பிக்கணும். எல்லாம் சும்மா இருக்கும்போது நல்லா துதிச்சு அந்நிய பாச அபிஷேகத்தினால் நுகங்கள் என்ன செய்யும்? நுகங்கள் என்ன? கஷ்டம், கவலை, பாவம், பிரச்சனை, போராட்டம், அவமானம், நிந்தனைகள், எதிர்ப்புகள் எல்லாம் மாறி போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எங்களுக்குள்ள ஒரு ஆண்டவருடைய வாசம் பண்ணுகிற அந்த ஆவியானவர் வேண்டும்.
எத்தனை பேர் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள். ஆனா எல்லாரையும் நம்ப கூடாது. போறவரெல்லாம் கூப்பிட்டு தலையில கை, இங்க கை, அங்க கை வேணும் ஜோம் பண்ணிட்டு வீரால கை. ஒரு அம்மா சொல்றாங்க, ஐயோ அந்த போனதெல்லாம் ஒருத்தர் வந்தாரு இப்படிதான் வீரால கை வச்சு ஜோம் பண்ணாரு, ஒரு பைசா கூட தங்க மாட்டேங்குது. தத்துராவியை கூப்பிட்டு கை வச்சா என்ன ஆகும்? அல்லேலூயா. எதுனாலும் சபையில சொல்லி ஒரு ஊழியக்காரர் அனுப்புங்க, எங்க வீட்டுக்கு அனுப்புங்க, வீடு சந்திக்கவங்க. சும்மா போறவர் கொஞ்சம் அழகா இருந்துட்டா போதும், அப்படியே மயங்கி விழுதுறது. அந்த அழகு ஆபத்தை உண்டு பண்ணிட்டு போயிடும். அல்லேலூயா. ஒரே எண்ணத்தோட இருக்கணும், இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் விசுவாசிக்க வேண்டிய. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடாது. ஆண்டவருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தினால நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் நம்ம விட்டு போயிடும். வாசிங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம், வாசிங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீங்கள் நீக்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதுங்க. எப்ப துக்கப்படுத்தணும்னா அவருக்கு விரோதமா பேசும் பொழுது. இஸ்ரவேல் ஜனங்க உட்கார்ந்துட்டாங்கன்னா அப்படிதான், அவரு சரியில்லை, இவர் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, துக்கப்படுத்துவாங்க. துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த நம்ம விட்டு விலகிடுவார். இஸ்ரவேல் ஜனங்க பண்ண வேலை இதான். அல்லேலூயா. எதுக்கு இஸ்ரவேல் ஜனங்க பழைய ஏற்பாடுல பண்ணதை புதிய ஏற்பாடுல ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். எங்க 1 கொரிந்தியர் 10:10 வாசிங்க பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் பாம்பு கடிச்சிச்சு? எதுக்கு பிசாசு பிடிச்சது? எதுக்கு செய்வனை வச்சது? அவர்களில் சிலர் முறுமுறுத்து, சங்காரக்காரன் என்ன யமதூதன் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்க, யமன் சொல்லுவாங்க. யம வந்து கயிறை போட்டு என்ன செய்தான், எல்லாத்தையும் எழுதிட்டு போயிட்டான். அல்லேலூயா. சங்காரக்காரன் வந்து என்ன செய்தான், அந்த கொலகார பிசாசு யமதூதன் வந்து எல்லாத்தையும் பிடிச்சு போயிட்டான், சங்கார தூதன். அல்லேலூயா. அதனால முறுமுறுத்த என்ன வரும், ஆட்டோமேட்டிக்கா சங்கார தூதன் வந்துருவான். யமதூதன் வந்து வாசல் நின்றுவான். எகிப்துல எல்லா மூத்த பிள்ளைகளும் கொண்டு போட்டானா இல்லையா? சங்கார தூதன் வந்து எல்லாம் செய்தான், எல்லாரும் அடிச்சான், ஆண் மக்கள் எல்லாம் செத்து போனாங்க. என்ன காரணம்? முறுமுறுத்தாங்க. அல்லேலூயா. பவுல் சொன்னா, ஆராதனைக்கு இந்த ஜனங்களை போக விட மாட்டேன். ஆராதனைக்கு வர்றதுனால சங்கார தூதன் ஆட்டோமேட்டிக்கா வீட்டுல வந்து உட்காந்துருவான், பாய் போட்டு படுத்துக்குவான். ஒரு டஜன் ஆவியில ஒன்று விட்டுருவான், பொல்லாத ஆவிகளை, தூக்க மயக்கம், கனநித்திரையின் ஆவி, அசுத்த ஆவி, பொல்லாத ஆவி, குறி சொல்ற ஆவி, பொறாமையின் ஆவி, நித்திரையின் ஆவி எல்லாம் வந்து பிடிச்சுக்கும். அல்லேலூயா. அதனாலதான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. இயேசு சொன்னாரா இல்லையா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அல்லேலூயா. அவர் ஆண்டவராக இயேசுவை நம்ம வரவேற்கணும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 12:32. ஆண்டவருக்கு விரோதமா என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. வாசி பாருங்க, மத்தேயு 12:32. எவனாகிலும், பாருங்க ஆண்டவர் எவ்வளவு கோபத்தோடு இயேசு சொல்றார், எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் இம்மையிலும் மறுமையிலும் என்ன செய்யாது, ஆமா மன்னிக்கப்படாது. அல்லேலூயா. ஒரு சகோதரர் சொன்னேன், நாக்பூர்ல முதல்ல எங்களை கூட்டு போறோமா, ஆட்டோல கூட்டு போயிருந்தாங்க. அப்புறம் வர வர நல்ல இன்னொரு கார் அது நல்ல 7 கம்பெனி வச்சு பெரிய பணக்கார ஆயிட்டேன். அது சொன்னேன், கர்த்தர் உனக்கு நல்ல பணங்களை கொடுத்துருக்கிறார். இந்த இடம் கட்டிட்டு இருக்கும் போது எங்களுக்கு 2000 ரூபாய் நோட்டா போட்டு காணிக்கை கொண்டு கொடுப்பாரு. இந்த காணிக்கை ஓபன் பண்ணும் பொழுது என் கூட இருக்க பையங்கள சிரிப்பாங்க, என்ன பிரதர் இவ்வளவு காசு அப்படின்னு. அல்லேலூயா. ஆட்டோல காசு, ஆட்டோ காசு இல்லாம தத்ராவி பிடிச்சு போனவரு கடைசியில பார்த்தா எப்பப்ப எங்களுக்கு காணிக்கை கொடுக்க ஆரம்பிச்சாரோ அதுக்கப்புறம் ஆட்டோ நல்லா வகிச்சார். அது சொன்ன இத்தனை கோடி இருக்கு. நான் சொன்ன நாக்பூர்ல ஒரு வீடை வாங்கு, இடத்த வாங்கு, நீ வாடகைக்கு தானே இருக்கிற, கீழே வீடை வை, மேல கம்பெனியை வை, உனக்கு ஆசிரமா இருக்கணும். கொரியன் கம்பெனில இப்ப இந்த மிஷின் வேலையே 3000 4000 இங்க வந்திருக்கிறாரு, இங்க கொஞ்ச நாளா வந்திருந்தார். அல்லேலூயா. சொன்னேன். உடனே அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, சொந்தக்காரங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்கன்னு பெரிய டாம் டீம்னு செலவு பண்ண ஆரம்பிச்சார். ஆண்டவர் ஒரு முறை தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. 2000 பிரச்சனை இருக்கு, அதுல எல்லா சொந்த பந்தங்கள்லாம் என்ன பார்க்கணும், நான் எவ்வளவு நகை வச்சிருக்கேன், எவ்வளவு பணம் வச்சிருக்கேன். நான் சொல்ல வீடு வாங்கு, இடம் வாங்கினா உனக்கு ஆசிரமா இருக்கு. நீங்க சொல்ல நான் கேட்க மாட்டேன், நீங்களும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க, கம்பெனின்னு வைக்கிறேன். நான் சொன்னேன், நீ ஞானசாலம் எடுத்துட்டு போட்டு கம்பெனி எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க மாட்டேன்ட்டார்.
நாங்களும் போனோம். அந்த ஃபங்க்ஷன் கடைசி ஃபங்க்ஷன் நல்லா ஆசிரமா கொண்டாடினார். அதுக்கப்புறம் 2 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா தொடர்பு இருந்துச்சு. என்ன ஜபம் நின்று போச்சு. பக்கத்துல அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அங்க ஜபத்துக்கு போனேன், இங்க ஜபத்துக்கு போனேன், கடைசியில கேத்தலிக்கே போயிட்டாரு. அல்லேலூயா. நான் சொன்னேன், இப்படி செய்யாத, கவனமா இரு. கடைசியில் பாத்தீங்கன்னா காருக்கு எல்லாம் போயிட்டு ஒரு ஆள் கூப்பிடாரு பாம்பேல வந்து, உங்களை தேடி வந்தேன் பிரதர். என்னன்னு எல்லாம் என்னை விட்டு போயிட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி கொடுத்தாரோ எல்லாம் எடுத்து விட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன். இனிமேலாவது ஒழுங்கா மனம் திரும்பி, இப்ப ஒழுங்கா திரும்பி சபைக்கு வராரு. பாம்பேல நல்ல ஒரு வீடு வந்ததுக்கு அப்புறம் நல்ல வேலையும் வீடும் கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. மைக்கேல் எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆண்டவர் ஆவியானவர் சொல்லும் பொழுது கீழ்ப்படிஞ்சாதான் ஆசீர்வாதம். ஏற்று நின்னா ஆசீர்வாதத்தை அடையவே முடியாது. சபைக்கு விரோதமா எழும்பி நின்னா ஒரு ஆசீர்வாதத்தையும் அடைய முடியாது. எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா சபையாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றுதான் வேதம் எழுதுகிறது. அல்லேலூயா. எதுக்காக சபையை உண்டு பண்ணணும் என்றால் எல்லாம் பரலோகத்துக்கு போகணும். நீங்க எல்லாம் பூமியில ஆஸ்வதிக்கப்படணும். எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? நீங்க எல்லாம் ஐஸ்வர்யனாக மாறணும். நல்ல சுகபலத்தோட இருக்கணும். உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றையும் வாழ்ந்துட்டு இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து செய்யணும். சும்மா பார். ஒரு அம்மா சொன்னாங்க, பிரதர் நீங்க வந்து ஜாம்பட்டு போனீங்களா, இடம் வாங்கணும், நல்லா இருந்துச்சு, கட்டியாச்சு. இன்னும் கட்டல பிரதர். ஏன் கட்டலன்னு? ஐயோ ஒருத்தர் வந்தார், அவரை கூட்டு போய் ஜோம் பண்ணோம், இன்னைக்கு அந்த வீடு விருத்தியாகாம இருக்குது, கட்டாம இருக்குது. சொன்னேன், உனக்கு ஏன் இந்த வேலை? அல்லேலூயா. நான் சொன்னேன்னா அந்த ஆளை கூட்டு போய் சொன்னேன்னா, உனக்கு கேரண்டி கொடுக்க இயேசு கிறிஸ்து வந்தா கேரண்டி கொடுக்கறது நான் தான் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டு வந்தா வேளாங்கண்ணிக்கு வந்தா என்ன செய்வார்? முதல்ல தொடங்கின சபை எதுன்னு கேட்பா, துதியும் போட்டோம். ஆண்டு தானே சொல்லி தொடக்கணும். இல்ல எத்தனையோ எதிர்ப்பு வரும்போது அழிஞ்சிருக்க வேண்டியது. சுனாமி வந்தா முதல்ல எங்க இடம் தான் எங்க போகும்? அழியாது, பல்லவத்துக்கு போயிருப்போம். நானும் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அங்க வளர்த்து 53 பேர் இருந்தாங்க பையங்கள்லாம். அல்லேலூயா. அவ்வளவு பேரும் கூட்டு எங்க போயிருப்போம்? பரலோகம் போயிருப்போம். ஆனா எதுக்காக ஆண்டவர் அங்கிருந்து காப்பாத்தி ஒரு பாதலை வச்சு பிரச்சனையை பண்ணி போராட்டம் பண்ணி 7 ஊர் தலைவர்களை வச்சு அத்தனை அரசியல்வாதிக அப்புறம் இன்னும் கிடக்கிற அந்த சங்க தலைவர்கள் எல்லாரும் எதுக்காக கொண்டு வந்தாருங்க? அல்லேலூயா. இங்க எதுக்காக அந்த பாதுகாத்து அவங்க பரலோகத்துக்கு கொண்டு போகணும். ஜீவ புஸ்தகம் உங்க பேரெல்லாம் எழுந்திருக்கிறத அடையாளம் காரணம். அல்லேலூயா. இதுக்காக தான் ஆண்டவர் உங்களை கஷ்டப்பட்டு என்ன செய்தார்? அப்படி சொந்த ரத்தத்தை கொடுத்து மீட்டார். சும்மா கிடக்கிற தூத்துக்குள்ள கிடந்த எண்ணெய் இங்க கொண்டு வந்தார். அல்லேலூயா. இந்த ஒரு காரணத்துக்காக தான் பரலோகம் சேர்க்கணும். வந்து கேட்பாரு, நான் இந்த புக் எடுப்பாரு, ஞானஸ்நானம் எத்தனை பேர் எடுத்தாங்களோ அத்தனை பேர் எங்க போகும்? பரலோகம் போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. லூக்கால அப்படிதான் எழுதிருக்கு. லூக்கா 19:20 சந்தேகம் இருந்தா எடுத்து பாஸ் பாருங்க. உங்க பேரெல்லாம் எங்க எழுதிருக்கான்? பேய் ஓடுது, நோய் வியாதிகள் குணமாகுது, அதுக்காக அல்ல. அல்லேலூயா. கஷ்டம் தீருது, கவலை தீருது, புது வீடு கட்டுறதுக்காக, அதுக்காக எல்லாம் அல்ல. அதெல்லாம் தருவாரு, அதெல்லாம் ஈஸி தான். மந்திர கட்டெல்லாம் போறதெல்லாம் ஈஸி தான். ஆனா உங்க நாமங்கள் எங்க இருக்குதான்? உங்க நாமங்கன்னா உங்க பெயர் எங்க இருக்கு? அங்க எழுதியிருக்கா? யாரோ ஒருத்தர் சவுண்டா வாசிங்க அப்போ. லூக்கா எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 10 லூக்கா 10 எடுத்துக்காங்க. 20 ஆமா. ஆகிலும் உங்களுக்குள்ள பிசாசு நீங்க கையை நீட்டும் போது பேய் ஓடுதுன்னா அதுக்காக சந்தோஷப்படாதீங்க. அதெல்லாம் சின்ன அற்ப காரியம். பேய் ஓடுது, பிசாசு ஓடுறதெல்லாம் சின்ன காரியம். அல்லேலூயா. உங்க நாமம் எங்க இருக்கு சொல்லுங்க. என் நாமம், என்னுடைய பேரு எங்க எழுதியிருக்கான்? ஆமா. இதை தான் எந்த நாளும் நீங்க சந்தோஷமா இருங்க. ஐயோ துதியின் தோட்டம் பெத்லகேம் சபையை ஆண்டவர் உருவாக்குனது யாருக்காக? பார்த்தீங்களா? பேய் வாயும் திறக்க விட மாட்டேங்குது, கையும் அசைக்க விட மாட்டேங்குது, காலையும் கட்டி வச்சிருக்கு. அல்லேலூயா. யாருக்காக? எனக்காக, என் குடும்பத்துக்காக, என்னுடைய கணவருக்காக, என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, தலைமுறையும் அவங்க ஆசிரிக்கப்பட்டு எங்க இருக்கணும்? பரலோக தேவனை வொர்ஷிப் பண்ண வேண்டும். அல்லேலூயா. தீமையான எண்ணங்கள் வரக்கூடாது, பரிசுத்தமான எண்ணங்கள் வரணும். அவர்கள் எல்லாம் பரிசுத்தமான ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்க பேரை என்ன செய்தாராம்? அல்லேலூயா. இதுக்காக தான் நீங்க சந்தோஷப்படணும். பேய் ஓடுறது, வியாதி குணமா எல்லாம் ஈஸியான காரியம். ஒரு செகண்ட். ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயோ இடுப்பு வலி, கை கால் வலி, என்னால நடக்க முடியல, உட்கார முடியல, எழுந்திருக்க முடியல. ஒரு நர்ஸ் வந்தாங்க. அந்த அம்மா எங்கன்னு நான் சொன்னேன், இப்பதான் ஜெபம் பண்ணிட்டு அந்த அம்மா மேலே போறாங்கன்னு. என்ன மேலே போறாங்களா? 7 வருஷமா படுத்த படுக்கையா கிடந்தாங்க. அவங்களுக்கு உதவி செய்ய தான் நான் வந்தேன். எங்க போனாங்க? இப்பதான் ஜெபம் நடந்துச்சு, அந்த அம்மா மேலே போறாங்க. நான் சொன்னேன், என்ன 7 வருஷமா படுத்து கிடந்தாங்களா?
7 வருஷமா அந்த அம்மாவால் உட்கார முடியாது, படுக்க முடியாது, நிற்க முடியாது, 7 வருஷமா படுத்து படுக்கையாக கிடந்தாங்க அப்படின்னாங்க. அல்லேலூயா. எல்லா டாக்டராலையும் குணமாக்க முடியாது, இவங்க படுத்து தான் கிடப்பாங்கன்னு சொன்னாங்க. ஏன்சி மேலே போய் எங்களுக்கு காப்பி போட போயிட்டாங்க. அந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா அந்த சின்னதாக கம்பியில் இருக்கும் பாம்பே எல்லாம், அதை ஏறி மேலே போய் காப்பி போட்டு கொண்டு வராங்க. அல்லேலூயா. நர்ஸு காய்ச்சிருக்குது. எப்படிம்மா ஏன்சிங்க, என்ன டாக்டர்கிட்ட போனீங்கன்னு அந்த அம்மா சொல்கிறேன், எப்போ உனக்கு வேலை இல்லை இனிமே. அல்லேலூயா. நான் ஏன்சி எனக்கு ஆண்டவர் எனக்கு புது பலனை கொடுத்துட்டார். அல்லேலூயா. தேவன் தொட்டாருன்னா வியாதியெல்லாம் குணமாறுது. ஒரு சின்ன காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பேய் ஓடுறதுலாம் ஒரு சின்ன காரியம் தான், பெரிய காரியம் கிடையாது. போ அப்படின்னு நாங்கள்லாம் இந்த ஊழியங்களுக்கு போகிறோம், குஜராத் போகிறோம், பாம்பே போகிறோம், எல்லா இடங்களும் போகிறோம். ஆனால் எங்கள் பயணம் தான் தூரமாக இருக்கும் ஒழிஞ்சு சின்ன ஜபம் தான், 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா அற்புதம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியை ஊதி என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. எங்கே போகணும், என்ன செய்யணும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எல்லாம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணும். இன்னும் பரிசுத்த ஆவி கிரியைகளை அப்புறம் அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். அப்ப பண்டிகையில் ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவிங்க இடத்துல வரும்பொழுது நாங்கள் பலனடைய முடியும். அவருக்கு விரோதமாக பேசாதபடிக்கு ஆண்டவரே அவரை என்னாலும் நாங்கள் போற்றணும். ஆண்டவரே அன்பு பெருகணும், சோர்வு, அசதியான ஆவிகள், துக்க ஆவிகள் எல்லாம் மாறணும். புது பலத்தை இந்த நாளில் தாங்க என்று சொல்லுவோம், புதிய ஆவியை தாங்க என்று சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாம் முழங்கால் படுங்க. ஆண்டவரே என் மேல ஒரு புதிய அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே தேவரே புதிய வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லுவோம். ஆண்டவரே எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ள வாங்க என்று சொல்லி எல்லாம் கேளுங்க. புது வல்லமை, புது அபிஷேகம், புதிய ஆவியானவர் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தது போல நாங்களும் முறுமுறுக்க கூடாது என்று சொல்லி எங்களுக்கு ஒரு சிஷ்டாந்திரமாக நீர் எழுதி வச்சிருக்கிறீர். என்ன உபத்திரம், பிரச்சனை, போராட்டம், கடன் பாரம், அவமான, நிந்தனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் முறியடிக்கிற ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். தாவீது ஒண்ணுமே இல்லாத போது அவர் சொன்னார், தேவனுடைய அபிஷேகம் என் சிரசுல இருக்கு, என் பாத்திரம் நிரம்பி வழிகள் என்று சொன்னார். அந்த அபிஷேகம் பிரகாரம் ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். இஸ்ராயேல் 37 வருஷம் ஆட்சி செய்தவர், 40 வருஷமா பூர்ணமான ஆட்சி செய்தது இஸ்ராயேல் ஆண்ட இஸ்ராயலின் ஜெயபலமானவரை தன்னுடைய வாழ்க்கையில கிருபையாய் பெற்றுக் கொண்டவர். அந்த கிருபை என்னை தொடரும். ஆண்டவர் எனக்குள்ள ஒரு விசேஷ ஆவி தாங்க, பரிசுத்த ஆவி ஊதுங்கப்பா. அசுத்தமான எண்ணம் எனக்குள்ள வரக்கூடாது, யாருக்கும் தீமை செய்கிற எண்ணம் வரக்கூடாது. ஆண்டவரே மற்றவருக்கு நன்மை செய்வதாக நாங்கள் மாற வேண்டும். என் தகப்பனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில நன்மை செய்கிறவராக நீங்க சுற்றி தீர்ந்தீர். எல்லாரையும் மன்னிச்சு ஆண்டவரை, எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு அந்த கிருபையை தாங்க, அந்த வல்லமையை தாங்க, அதுக்குள்ள ஒரு புது பலனை தாங்க ஆண்டவரை. சோர்வு பலவீனெல்லாம் மாறணும், புது வல்லமை தாங்க. யாரை பத்தி என் வாயால குறை சொல்லக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. எல்லா அசுத்தாவிலும் ஓடும்படியாக, எல்லா கட்டுகள் மாறும்படியாக, அடிக்கடி கிரி செய்கிற வஞ்சிக்கிற ஆவிகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு இருக்கிற ஆண்டவர். எனக்குள்ள ஆண்டவரே சோர்ந்து போன ஆத்மாவை தட்டி எழுப்பி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னவர். நோக்கி பார்க்க மனசுவோம். எதிரிகளை தாழ்த்தி என்னை உயர்த்தி நல்லதொரு விருந்து செய்தாரே. எதிரிகளை தாழ்த்தி என்னை உயர்த்தி நல்லதொரு விருந்து செய்தாரே. என்னை கைலம் பூசி அபிஷேகத்தை அணைத்து கொண்டாரே. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? கரமை வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும் நாடெல்லாம் என்னை தொடருதே. நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும் நாடெல்லாம் என்னை தொடருதே. காரணம் என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும் நாடெல்லாம் என்னை தொடருதே.
நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் என்னை தொடருதே. சோர்ந்து போன ஆத்துமாவை கட்டி எழுப்பி இயேசு என்னை தேற்றிடுவாரே. சோர்ந்து போன ஆத்துமாவை கட்டி எழுப்பி இயேசு என்னை தேற்றிடுவாரே. நாளெல்லாம் என்னை தொடருதே நாளெல்லாம் என்னை தொடருதே நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் என்னை தொடருதே. அடுக்கும்படியாக வல்லமையின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர், உலகத்தின் ஆவியானவர், சத்திய ஆவியானவர் ஆண்டவரே துதிக்கிறோம். அபிஷேக சாயத்தினால் ஆச்சரியமான தேவன் அற்புதமான காரியங்களை செய்யும்படியாக எல்லா டயர்கள், சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாம் மாறும்படியாக மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கும் இந்த நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவி கூடத்தில் வரும் பொழுது பலனடைவர் என்று சொன்ன தெய்வம் இப்படி ஜனங்களை பலத்தினால் இடைக்கட்டி வழிநடத்துங்க. சோர்வுகள், பலவீனங்கள், வியாதிகள், கஷ்டம், கவலைகள் எல்லாம் மாறட்டும். கடன் பாரங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆசிரிக்கும்படியாக கடங்கொள்ளாமல் போகவும் ஆசிரியத்தை நிரப்புங்க. கையில எல்லாவிலையும் மேன்மை தாங்க, உயர்த்துங்க. நன்மைகள், கிருபைகள், ஆசிரம் பழுகி பெருகட்டும். திரளான மீன்கள் அகப்படட்ட மாட்டவர கடற்கரை ஏரியா முழுவதும் ஆசிரிக்கப்பட ஜெபிக்கிற மாட்டவர உம்முடைய ஆசிரம் ஜனங்கள் வந்து எப்ப தங்கும்பட ஜெபிக்கிறோம். வயல்வெளி எல்லாம் பூத்து குலுங்கட்டும் மாட்டவர. பரிசுத்த வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கட்டும். வியாதிகள் குணமடையட்டும் ஆண்டவர. நரம்புல ஒரு வல்லமை, எலும்புல ஒரு வல்லமை, சரித்தில வல்லமை, ஸ்கில் வல்லமை, பிளட்ல வல்லமை. ஏசு நாமத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவர. உற்சாகத்தின் ஆவியால் நிரப்புங்க. ஏசு நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்தம் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவரை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் உங்கள் அனைவரோடு கொடுப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேவ சமாதானம் செய்து கொடுக்கிறோம்.